இல்ல. No break. இன்றைக்கு பிரேக் கிடையாது, இடைவேளை. We will just continue. நாம அப்படியே தொடர்ந்து போகலாம். Till tomorrow 3 o'clock. நாளைக்கு 3 மணி வரை. No dinner. சாப்பாடு கிடையாது மதியம். No sleep. தூக்கம் இல்ல. All the toilets will be closed. எல்லா டாய்லெட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். Please be seated. தயவு செய்து உட்காருங்க. Will you give me permission to stand here at least 1 hour? இங்கே இன்னும் 1 மணி நேரம் நான் நிற்பதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா? The apostles and the prophets should never look at the watch when they are in the presence of God. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் தேவ பிரசன்னத்திலே நிற்கும்போது அவர்கள் ஒருபோதும் வாட்சை பார்க்க கூடாது, கடிகாரத்தை பார்க்க கூடாது. A man of God, ஒரு தேவ மனுஷன், an apostle, ஒரு அப்போஸ்தலன், a prophet, ஒரு தீர்க்கதரிசி is a man of God's presence. அவன் தேவ பிரசன்னத்தின் மனிதன். நான் இந்த கேஸை கேட்கல, சில கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். Listen to me, look. நான் சொல்றத கவனிங்க. Everybody say it. An apostle, எல்லாரும் சொல்லுங்க. அப்போஸ்தலன், a prophet, ஒரு தீர்க்கதரிசி is primarily a man of God's presence. அடிப்படையிலே தேவ பிரசன்னத்தின் மனிதன். A woman of God's presence. ஒரு சகோதரி கர்த்தருடைய மனுஷியா இருப்பாள் என்றால் அவர் தேவ பிரசன்னத்தில் நிற்க வேண்டும். That's your identity. அதுதான் உங்களுடைய முகவரி. That's your address card. அதுதான் உங்களுடைய முகவரி. When you miss it, அது போயிருச்சுனா you missed everything else. எல்லாத்தையுமே இழந்துருவீங்க. இந்த முகத்தை வச்சுக்கிட்டலாம் எனக்கு ஓடாது வண்டி. உங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உரை வராது. இயேசுவே, நீங்க இப்படிதான் அவங்க சொல்றாங்க, ஒரு பாட்டு பாடிடுங்க பிரதர். எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா, ஏன்னா நீங்க நிறைய பேர் அழுதிங்க, நான் பார்த்தேன். நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் இன்னர் ஹீலிங் பண்ணதை நான் பார்த்தேன். உங்க கண்ணுக்கு தெரியாம உங்க தலைக்கு மேல ஸ்பிரிட் வேர்ல்டுல, ஆவிக்குரிய உலகத்துல ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, அது எனக்கு தெரியும். Something has happened in the spirit world above your head and you don't know what has happened to you. Many demons ran away this night, this morning. இந்த காலையிலே अनेक அசுத்த ஆவிகள் ஓடிவிட்டது. ஆவிக்குரிய மண்டலத்திலே உங்கள் தலைக்கு மேலே ஏதோ ஒன்று நடந்து விட்டது. இவங்க உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன சிஸ்டர்? பெங்காலியா? அதான் அப்படி உட்காந்துக்கிறீங்களா? தமிழ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா? ஹிந்தி தெரியுமா? எல்லாம் தெரியுமா? அப்ப என்ன பார்த்துக்கிட்டே இருங்க. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும், பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும், விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறவை போல என் மேல் வந்த மந்திடும், பலத்தின் மேல் ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும், பலத்தின் மேல் பலனடைய Holy Spirit of God, என் மேல் அசைவாடிடும். in the waters in the Genesis first chapter, you just come upon me to increase my strength from strength to strength, like a white dove. I welcome you, Lord. Come. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. Lord, I need the anointing of fire today. என்னாலும் என்
பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னால் every day, all my life, let my vessel overflow. All my life, let my vessel overflow. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியே செய்யுமே. அக்னி அபிஷேகம் இன்னும் வேணும் தெய்வமே. அக்னி அபிஷேகம் இன்னும் வேணும் தெய்வமே. எப்போழும் என் பாத்திர கவிஞொழுக நிறைக்கனே. எப்போதும் என் பாத்திரம் கவிஞொழுகான் வைக்கனே. அக்னி அபிஷேகம் இன்னும் வேணும் தெய்வமே. அக்னி அபிஷேகம் இன்னும் வேணும் தெய்வமே. எப்போழும் என் பாத்திரம் கவிஞொழுக நிறைச்சல்லோ. Amal marbal ko travel frato klamarba hakkali toniso hakle barandal havarilos ko mar hingala mendala baharlasko hakil marolara ikkal min torman kalasakko hattini tar tormor hakle barasko taira baralwa hakle barandora. முழங்காலை முடக்கி வீடும் முழங்கால் அளவு அல்ல. முழங்காலை முடக்கி வீடும் not the knee level, not the ankle deep, not the waist deep, but I need swimming level. இழுத்து செல்லும் என்னையே நீச்சல் ஆழ வேண்டுமே. இழுத்து செல்லும் என்னையே விண்ணக கப்பல் பார் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறவை போல என் மேல் வந்திறங்கும். முட்டோளமுமல்ல அரையோளமுமல்ல. ஓ முட்டோளமுமல்ல அரையோளமுமல்ல. நீச்சானாளம் வேணுமே வலிச்சு கொண்டு போகணுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசுகா. வெண்புறவை போல என் மேல் வந்த மந்திடும். Alemmal mari clatro mal barbale hendol so atletral mal verbal kaletan so akle barandal ma akli samala hatini lokuru hatitani sol toro hamle mala hatele kando atleral basko haple balanda. Gavaninga, listen. If you are an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலராய் if you are a prophet, நீங்க ஒரு தீர்க்கதரிசியாய் you know what's your number one ministry? உங்களுடைய முதலாவது ஊழியம் என்ன தெரியுமா? கவனிக்கிறீங்களா என்ன? Are you listen to me? Are you listening to me? நீங்க கவனிக்கிறீங்களா? Not preaching a sermon, ஒரு sermon ஒரு பிரசங்கம் பண்ணுவதல்ல. not singing, அது பாடுவதும் அல்ல. not even prophesying, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்வது கூட இல்ல. not even healing. அது சுகம் கொடுக்கிறது கூட இல்ல. What is your number one ministry? உங்களுடைய முதலாவது ஊழியம் என்ன? Connecting people to God. தேவ ஜனங்களை தேவனோடு இணைப்பது. Connecting people to God. ஜனங்களை தேவனோடு இணைப்பது. You are like a heavenly electrician. நீங்கள் ஒரு பரலோகத்திலிருந்து வந்த எலக்ட்ரிஷியன் போல. And apostle prophets are the heavenly electricians. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் பரலோக electricians. Heaven and hell, heaven and earth is disconnected. இப்பொழுது பரலோகமும் பூலோகத்துக்கும் நடுவிலே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. Even believers, அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கு they கூட. carry God's presence. அவர்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறார்கள். But because of sin, அவருடைய பாவத்தினாலே, because of doubt, அவருடைய சந்தேகத்தினாலே, because of the worldliness, அவர்களுடைய உலக காரியங்களாலே, the presence feeling is disconnected. தேவ பிரசன்னத்தை உணர்வது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. But when a prophet comes, ஆனால் ஒரு தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசி வரும்பொழுது, when an apostle ஒரு comes, அப்போஸ்தலர் வரும்போது, within few seconds, சில நிமிடங்களிலேயே, within few seconds, சில நொடிகளிலேயே he connects the spirit of people, them into the Holy Ghost and God's presence. ஜனங்களுடைய ஆவியை பரிசுத்த ஆவியோடு இணைத்து தேவ பிரசன்னத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். When people and God are connected, தேவ ஜனங்களும் தேவனும் ஒன்றாய் இணையும் போது, automatically God's glory, God's presence, God's power does something in those people. அந்த ஜனங்களுக்குள்ளே தானாகவே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்கிறது. Did you understand what I am talking நான் about? எதை சொல்லுகிறேன் என்று புரிந்து கொண்டீர்களா? It's not preaching few sermons. ஏதோ சில பிரசங்கங்களை பிரசங்கிப்பதல்ல. Anybody can preach. அதை யார் வேண்டுமானாலும் பிரசங்கிக்கலாம். You are little bit eloquent. நீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல சாதுரியமா பேசினால் போதும். இல்ல நீங்க கொஞ்சம் நல்லா என்ன, you read 4 books on one book, one subject, and you can write 5th book. நீங்க ஒரு தலைப்புல 4 புத்தகங்கள் வாசித்து விட்டால் 5வது நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதி விடுவீர்கள். And have some more techniques. அதோடு கூட சில சாதுரியமான காரியங்கள். Have a tie. ஒரு டையை கட்டி கொள்ளுங்க. And run like எசேக்கியா மாதிரி ஓடுங்க. And raise your voice. உங்களுடைய சத்தத்தை அப்போதைக்கு அப்போது தூக்குங்க. Hey, that's not ministry. அந்த மாதிரி காப்பி அடிக்கிறது ஊழியம் அல்ல. You are deceived. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். That doesn't come long time. அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. What is your calling? உங்களுடைய அழைப்பு என்ன? When you come, நீங்கள் வரும்பொழுது, the presence of God fills the atmosphere. நீங்க வரும்போதே அந்த இடத்தை தேவ பிரசன்னம் நிரப்ப வேண்டும். Because you carry God. ஏனெனில் நீங்கள் தேவனை சுமக்கிறீர்கள். You don't carry some points. ஏதோ சில குறிப்புகளை நீங்கள் You சுமப்பதில்லை. carry God. நீங்கள் தேவனை சுமக்கிறீர்கள். People need God. இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவன் தேவை. They need God. அவர்களுக்கு தேவன் தேவை. They need God's presence. அவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் When தேவை. you come, அவர் வரும்போது the presence fills. தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. Then what you do? பிறகு என்ன செய்ய You வேண்டும்? take people, ஜனங்களை எடுக்கிறீர்கள், connect it to His presence. அவருடைய பிரசன்னத்தோடு தொடர்பு படுத்துகிறீர்கள். Things begin to move. உடனே காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. Are you receiving what I am நான் talking about? சொல்லுவது உங்களுக்கு புரிகிறதா? That's your ministry. அது உங்களுடைய ஊழியம். You don't need to preach. நீங்கள் பிரசங்கம் பண்ண தேவையில்லை. I have seen. நான் I பார்த்திருக்கிறேன். am in the ministry for 40 years. 40 வருஷங்கள் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். So I have enough experience to speak with authority. அதிகாரத்தோடு சொல்லுவதற்கு எனக்கு அனுபவம் I இருக்கிறதல்லவா? have seen it. அதை பார்த்திருக்கிறேன். When I bring people and God connect them, நான் ஜனங்கள் வரும் பொழுது தேவனோடு அவர்களை இணைக்கும் போது inner healing comes. உள்ளான சுகம் வருகிறது. Some are delivered. சிலர் விடுதலையாகிறார்கள். Some laugh in the spirit. சிலர் ஆவியிலே சிரிக்கிறார்கள். Some move around. சிலர் சுத்தி வருகிறார்கள். Some dance. சிலர் நடனமாடுகிறார்கள். I have seen all those ஐயோ, manifestations. இந்த அத்தனை காரியங்களை நான் வெளிப்படுத்துதலை பார்த்திருக்கிறேன். In one of my seminar, என்னுடைய கருத்தரங்களிலே ஒன்று, just we were laughing. நாங்கள் சிரித்து கொண்டே The இருந்தோம். Holy Spirit came. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். And the David's experience came. அங்க தாவீதுடைய அனுபவங்கள் வந்தது. He fills my mouth with laughter. அவர் என்னுடைய வாயை நகைப்பினால் நிரப்பினார். So people started laughing. உடனே ஜனங்கள் சிரிக்க After ஆரம்பித்தார்கள். the laughing, அந்த சிரிப்புக்கு பிறகு One woman நகைப்புக்கு came பிறகு running. ஒரு அம்மா ஓடி வந்தார்கள். she said, all over my face there were pimples, big. ஐயோ, என் முகம் முழுவதும் கட்டியா இருந்ததுனே. Everything disappeared. அண்ணே, என்ன திடீர்னு பார்த்தா எல்லாம் காணாம போயிருச்சு. What's the connection with the laughing and pimples? பாருங்க, சிரிப்புக்கும் அந்த கட்டிகள் மறைவதற்கும் பருக்கள் மறைவதற்கும் என்ன சம்பந்தம்? Oh, when the presence of God comes and people are connected, anything can happen. ஐயா, தேவ பிரசன்னம் வரும்போது ஜனங்கள் அதோடு தொடர்பு கொள்ளும் பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். In His presence, அவருடைய பிரசன்னத்திலே mountains shall melt like wax. அவருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் மெழுகு போல உருகும். Mountains, I mean. ஐயா, நான் மலைகள் உருகும். How about tumors? ஐயா, மலையே உருகுனா கட்டி How இல்லையா? about pimples? அது என்னையா பரு? Sometimes people come and tell me, சில நேரத்துல ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க, அண்ணா அண்ணா மீட்டிங்ல கட்டு அண்ணா இந்த மீட்டிங்ல கட்டு கட்டு இருக்குனே, கட்டு இருக்குண்ணா. ஆனா மீட்டிங்ல பாருங்க கட்டு இருக்குது. வெக்கமா இல்ல? வெளியே சொல்ல வெக்கமா இல்ல? கட்ட அவளுக்கு தான் நீங்க போயிட்டு கட்டு நீ அங்கிட்ட வந்து You சொல்லுங்க. went there to release that tie, People come and tell me, bondage. there is a bondage, அண்ணா. அண்ணே, இங்க ஒரு கட்டு இருக்குனே. ஐயோ, there is a bondage, ஐயோ, அண்ணா. ஜனங்களுக்குள்ள கட்டு இருக்குனே. I couldn't preach, அண்ணா. ஐயா, பிரசங்கமே பண்ண முடியலனே. If you say it once, twice, I can understand. ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னா பரவாயில்ல. 10 years you are saying it. ஐயா, 10 வருஷமா அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே கட்டு. You know what is the greatest benefit you can do to those people? அந்த ஜனங்களுக்கு நீங்க பெரிய நல்லது எது தெரியுமா செய்யலாம்? The greatest benefit you can do to them. நீங்க அவங்களுக்கு செய்யற பெரிய நன்மை, Get out of that place. அந்த இடத்தை விட்டு வெளியே போயிருங்க. Let the anointed man go there. சரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாவது அங்க போகட்டுமே, கட்ட அவிழ்க்கிறதுக்கு. ஒரு மாதிரி பாக்குறீங்களே. இப்ப சொல்லுங்க, அண்ணா அடிக்கடி வரணுமா வர வேண்டாமா? Whether Anna should come again and again or not.
Hey, I have seen the ministries. ஐயா நான் ஊழியங்களை பார்த்துட்டேன். You ask Pastor Joseph Balachandran. ஜோசப் பாலச்சந்திரன்ட்ட கேளுங்க. We have gone to hardest place. கடினமான இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறோம். We have seen the most depressed people. ரொம்ப சோர்ந்து போய் இருந்த மக்களை எல்லாம் பார்த்துட்டோம். We were in Batikola in Sri Lanka. இலங்கையில பர்టిక్యులர் என்ற இடத்திற்கு பர்టిక్యులரா போயிருந்தோம். You all the time bomb shelling sound. எங்க பார்த்தாலும் குண்டு போட்டு குண்டடிபட்டு ஏதோ ஒண்ணு அவங்க வாழ்க்கையில மரணம் நடந்தது. Such a death atmosphere. அப்படிப்பட்ட ஒரு மரண சூழ்நிலையிலே first day I couldn't preach. அந்த மரண பள்ளத்தாக்கு போல இடத்துல என்னால பிரசங்கமே பண்ண முடியல. People are depressed. ஜனங்கள் சோர்ந்து போய் இருந்தார்கள். Their faces were so dull. ஐயோ அவங்களுடைய முகமே துக்கத்தினால் நிறைந்திருந்தது. They told me every house in Batikola had some deaths. ஐயா பர்టిక్యులர் என்ற இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் மரணம் நடந்தது. Every house. யாராவது ஒருத்தர் செத்து போயிருப்பாங்க. In the time of war. அந்த யுத்த காலத்துல many young people, all the men young people just they were carried by the army and they didn't return back. அநேக வாலிப பிள்ளைகளை அப்படியே பிடித்துக்கொண்டு அந்த அரசாங்கத்தினுடைய ஆர்மி போய் அவர்களை திரும்ப வந்ததே இல்ல, மரித்து போவாங்க. Young girls were taken, spoiled and killed and thrown into the sea. வாலிப பிள்ளைகளை பிடித்து கொண்டு போய் அவர்களை கெடுத்து அவர்களை தூக்கி வீசி விடுவார்கள். How can you make them laugh? அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை எப்படி சிரிக்க வைப்பது? How can you make them clap their hands? அவர்கள் கரங்களை எப்படி தட்ட வைப்பது? How will your mother clap their hands when the daughter is killed and raped? தன்னுடைய மகள் கெடுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிற அந்த பாதிப்புல இருக்கும் பொழுது ஒரு துக்கத்திலே ஆழ்ந்திருக்கும் ஒரு தாய் எப்படி சிரிப்பாள், கை தட்டுவாள்? Oh, the atmosphere was so heavy. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ரொம்ப பாரத்தோடு இருந்தது. That night I couldn't sleep. அந்த இரவு என்னால் தூங்க முடியவில்லை. I know one thing. எனக்கு ஒன்று தெரியும். Preaching will not help. அங்கே பிரசங்கம் பண்றது ஒன்னும் உதவியே செய்யாது. Teaching will not help. அங்கே போதிப்பதும் உதவி செய்யாது. Only the presence of God can do something. தேவ பிரசன்னம் வந்தால் ஒழிய அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. Oh, apostles and prophets. ஓ அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளே, they carry the presence. நீங்கள் பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள். நீங்க பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள். நீங்கள் பிரசன்னத்தை you are carrier of God's presence. If your heart says, உங்களுடைய இதயம் சொல்லுகிறது என்றால், even if you don't feel God's presence, நீங்களே தேவ பிரசன்னத்தை உணரவில்லை என்று உங்கள் இதயம் சொல்லும் என்றால், what is the suggestion Ezekiel? எசேக்கியா சொல்லக்கூடிய புத்திமதி என்ன? Take leave for 20 days 1 month. ஒரு மாசம் இல்ல 20 நாள் ஊழியத்தை விட்டு போங்க. Don't pull on the ministry. ஐயோ ஊழியத்தை விட்டு இல்ல, அதிலேயே ஊழியம் செய்யாதீங்க. ஊழியத்தை இழுத்துக்கிட்டு போகாதீங்க. அதுக்கு பிறகு ஊழியத்தை இழுத்துக்கிட்டு போகாதீங்க. நிறைய மாடு இழுக்கவே புத்தி பலன் இல்ல, ஆனா இழுத்துக்கிட்டு கிடக்குது. ஏயா இழுக்கிற, விட்டுட்டு வாயா. உங்களால முடியாம இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் அந்த பாரத்தை இழுக்க வேண்டாம், அதை விட்டு வாருங்கள். Have some seasons. அதுக்கென்று ஒரு சில காலங்களை எடுங்கள். Wait upon the Lord. தேவ பிரசன்னத்திலே காத்திருங்கள். Let your mind be cleansed. உங்களுடைய மனது கழுவப்படட்டும். Let your emotions be cleansed. உங்களுடைய உணர்ச்சிகள் கழுவப்படட்டும். Let the presence of God in you fill the whole body. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் முழு சரீரத்தை நிரப்பட்டும். Otherwise you are wasting your time. அல்லது இந்த ஊழியத்திலே நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். You are wasting people's time. நீங்கள் ஜனங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள். You are cheating people. நீங்கள் ஜனங்களை ஏமாற்றுகிறீர்கள். Come into the presence. தேவ பிரசன்னத்துக்கு வாருங்கள். And say, Holy Spirit. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே. They don't need my ministry. அவங்க என்னுடைய ஊழியத்திலே பலன் பெறவில்லை. அவங்களுக்கு ஏன் ஊழியம் தேவையில்லை. அவர்களுக்கு என்னுடைய ஊழியம் தேவையில்லை. They need your ministry. அவர்களுக்கு உம்முடைய ஊழியம் தேவை. Apostle doesn't have your ministry. ஐயா அப்போஸ்தலர்களுக்கு ஊழியம் இல்லை. Prophets doesn't have his own ministry. தீர்க்கதரிசிகளுக்கு அவர்களுக்கென்று ஊழியம் இல்லை. விளங்குதா? சொல்லுங்க. சொல்றது விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? There is no ministry. Apostle doesn't have his own original ministry. கவனிங்க, அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு ஊழியம் இல்லை. Prophets doesn't have his own ministry. தீர்க்கதரிசிகளுக்கு அவர்களுக்கென்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியம் இல்லை. Please don't start your ministry. தயவு செய்து உங்க ஊழியத்தை தொடங்கிராதீங்க. The Bible says, வேதம் சொல்லுகிறது, what is apostles ministry? அப்போஸ்தலருடைய ஊழியம் என்ன? The first word, first chapter, first book of Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, what Jesus began to do and teach, the apostles carry it out. இயேசு கிறிஸ்து எவற்றை செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினாரோ அவற்றை நாம் தொடர வேண்டும். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, ஜீசஸ், இயேசு கிறிஸ்து, ஜீசஸ், இயேசு began தொடங்கினார் a ministry, ஒரு ஊழியத்தை. Jesus, இயேசு began தொடங்கினார் to teach. அவர் போதிக்க தொடங்கினார். Only he began.
அவர்தான் உபதேசிக்க சொல்லுங்க, தொடங்கினார். he began. அவர் தொடங்கினார். He didn't continue. அவர் தொடரவில்லை. He didn't conclude. அவர் முடிக்கவும் இல்லை. He began. அவர் தொடங்கினார். Then he called his apostles. பிறகு அவருடைய அப்போஸ்தலர்களை Come அழைத்தார். on, பாப்பா, I inaugurated it. நான் அதை தொடங்கி விட்டேன். You take it and continue. நீ அதை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து போ என்று சொல்லுகிறார். That's an apostolic ministry. அதுதான் ஒரு அப்போஸ்தல ஊழியம். That's a prophetic ministry. அது ஒரு தீர்க்கதரிசியின் What is ஊழியம். Jesus' ministry? யார் இயேசுவின் ஊழியம் என்ன? It's a miracle. அது அற்புதங்கள். It's a Holy Ghost அது ministry. பரிசுத்த ஆவியினுடைய ஊழியம். It's a signs and wonders ministry. அது அற்புத அடையாளங்களின் ஊழியம். It's a demon casting அது ministry. பிசாசுகளை துரத்துகிற ஊழியம். சொல்லுங்க, ஐயா, சொல்லுங்க, open your mouth and say it, யா. If you don't continue it, நீங்க தொடரவில்லை என்றால், if you do something else, ஏதாவது ஒன்றை நீங்க செய்யாவிட்டால், stop it. அதை நிறுத்தி விடுங்கள். Read Jesus ministry. இயேசுவின் ஊழியம். Read Jesus ministry. இயேசுவின் ஊழியங்களை வாசியுங்கள். Read Matthew. மத்தேயு Read வாசியுங்கள். Mark. மார்க்கை Read வாசியுங்கள். Luke. லூக்காவை வாசியுங்கள். Read John. யோவானை வாசியுங்கள். Read Acts of the Apostles. அப்போஸ்தல நடவடிக்கையில் Underline வாசியுங்கள். what he did. அவர் என்ன செய்தார் என்பதை குறியிடுங்கள். Underline what he did. அவர் என்ன செய்தார் என்பதை And அடிக்கோடிடுங்கள். you say, பிறகு சொல்லுங்கள், he began. அவர் தொடங்கினார், I have to continue. நான் தொடர வேண்டும். He healed the leper. அவர் குஷ்டரோகிகளை I சுகமாக்கினார், must continue the leper நானும் cleansing. குஷ்டரோகிகளை சுகமாக்குற ஊழியத்தை தொடர He வேண்டும். raised the dead. அவர் மரித்தோரை எழுப்பினார், I must raise the dead. நானும் மரித்தோரை எழுப்ப வேண்டும். Do you know, my beloved? என் அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, You know whose ministry is rising the dead? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது யாருடைய ஊழியம்? ரொம்ப சீரியஸா வேண்டாம், சாதாரணமா தமிழ் கூட வேண்டாம். Who is to raise the dead? யார் மரித்தோரை எழுப்பணும்? Change முகத்தை கொஞ்சம் மாத்துங்கம்மா, சிரிச்சு காட்டுங்க. மாக்லிஷ் கட்டுயோ ஷேக்கரப்ப ஷேக்க. டயர்ட் ஆயிடுச்சா? முடிச்சிட்டா? நீங்க நோன்னு சொல்லாதீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க முகத்தை அடிக்கடி பார்த்துங்க, இல்லைன்னா நான் முடிச்சிருவேன். வாட்ச் யுவர் நெய்பர்ஸ் ஃபேஸ். விளங்குதான்னு பாருங்க. விளங்காத கூட்டத்துக்கு சொல்லிவிட்டு போக நான் வரவில்லை. You must get this message in your spirit. உங்களுடைய ஆவியிலே இந்த செய்தியை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். விளங்காதவர்களுக்கு சொல்ல நான் வரவில்லை. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே prophets raised the dead. தீர்க்கதரிசிகள் மரித்தோரை எழுப்பினார்கள். In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே apostles raised the dead. அப்போஸ்தலர்கள் மரித்தோரை So எழுப்புகிறார்கள். raising the ministry is a ministry of apostles and prophets. மரித்தோரை எழுப்புகிற ஊழியம் அப்போஸ்தலர்களுக்கு ஊழியம். That's your anointing. அதுதான் உங்களுடைய அபிஷேகம். That's your bulldozer anointing. அதுதான் உங்களுடைய புல்டோசர் அதிகாரம். That's your power. அதுதான் உங்கள் வல்லமை. That's your power. அது உங்கள் வல்லமை. Where are you now? இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்? That's your territory. அதுதான் உங்கள் எல்லை. Resurrecting the dead. மரித்தோரை உயிரோடு எழுப்புவது. I believe you with all my heart. என்னுடைய முழு இதயத்தோடு நான் நம்புகிறேன். When the apostles come into their full-fledged calling, அப்போஸ்தலர்கள் தங்களுடைய முழுமையான அழைப்பின் வரும்பொழுது, when the prophets come into their full-fledged calling, தீர்க்கதரிசிகளும் தங்களுடைய முழுமையான அழைப்பிலே வரும்பொழுது, raising the dead will be everyday future. மரித்தோரை எழுப்புகிறது சாதாரணமாக எதிர்காலத்திலே நடக்கும். We have apostles, நமக்கு அப்போஸ்தலர்கள் we இருக்கிறார்கள், have prophets, நமக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். but we don't really release everything in us. நமக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் அதிலே அவிழ்ப்பதில்லை. Somebody stayed in Gilgal, சிலர் கில்காலிலே நின்று விடுகிறார்கள், somebody stayed in Bethel, சிலர் பெத்தேலிலே நின்று விடுகிறார்கள், somebody stayed in Jordan. சிலர் யோர்தானிலே நின்று விடுகிறார்கள். They don't go into the Elijah ministry. அவர்கள் எலியாவினுடைய ஊழியத்திற்குள் போவதில்லை. Elijah, எலியா when he was staying in a widow's house, அவர் ஒரு விதவையின் வீட்டிலே தங்கி இருந்தபோது, 3 years in a widow's house. ஒரு 3 வருடங்கள் ஒரு விதவையின் வீட்டிலே தங்கி இருக்கிறார். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, apostle, அப்போஸ்தலர்களே, prophet, தீர்க்கதரிசிகளே, 3 years in a widow's house. ஒரு 3 மாதங்கள் விதவையின் வீட்டிலே தங்கணும். He was staying in the upstairs, she was staying in the downstairs. அவள் மேலறையிலே மேல் வீட்டிலே அவர் இருக்கிறார், கீழறையிலே அம்மா இருக்குது. And she was not a old woman. அந்த அம்மாவும் வயசான அம்மா இல்ல. இப்பவே சிலருக்கு விளங்குது. She was not a old woman. அந்த அம்மா வயசான அம்மாவும் இல்ல. Because the child was too small ஏன்னா to சின்ன carry. குழந்தை, தூக்கிட்டு போறது மாதிரி சின்ன குழந்தை. 3 years. 3 வருஷம். She was a widow. அந்த அம்மா விதவை, Mattiera shatta. இளம் விதவை. Malira tatta. ரிகர பொக்குர பொக்குர போஷிகர. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில பேருக்கு பலார்னு கன்னத்துல அரையிற மாதிரி இருக்கு.
அது தெரிஞ்சுதான் சொல்றேன். When I am speaking, some people feel as if somebody is slapping the cheek. Okay, அது another subject. இது இன்னொரு பாடம். ப்ராஃபட் பேசும்போது இப்படி சப்ஜெக்ட் மாறும். அப்படி மாறினா என்ன ஆச்சுன்னா அந்த கேஸ் உள்ள இருக்குன்னு அர்த்தம். The subject will become as object to some people while we are preaching. And the child died. அந்த நேரத்துல அந்த குழந்தை மரித்து போனது. He is a prophet. இவர் தீர்க்கதரிசி. She cried. அவள் அழுகிறாள். Oh man of God. ஓ தேவ மனுஷனே. After 3 years. 3 வருஷத்துக்கு பிறகு அவரை பார்த்து தேவ மனுஷனேன்னு சொல்றாரு. Staying in the same house. ஒரே வீட்ல இருந்தாங்க. She says, oh man of God. ஓ தேவ மனுஷனே என்று சொல்லுகிறார்கள். கையை ஊத்தி சொல்லுங்க. Yes Lord. Yes Lord. Yes, yes Lord. Yes Lord. Yes Lord. Yes, yes Lord. Yes Lord. Yes Lord. Yes, yes Lord. Amen. This is not a natural holiness. இது இயற்கையாக வரக்கூடிய பரிசுத்தம் அல்ல. This is not a hormone holiness. இது ஏதோ அந்த சுரப்பிகளால் வருகிற ஒரு பரிசுத்தம் அல்ல. It's not a different flesh. A prophet has a different flesh. An apostle has. ஒரு அப்போஸ்தலனுக்கோ ஒரு தீர்க்கதரிசிக்கோ வேறு மாம்சம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். Flesh is flesh. மாம்சம் மாம்சம்தான். All flesh is same. எல்லா மாம்சமும் ஒரே மாதிரி தான். There is no good thing in the flesh. மாம்சத்துல ஒரு நன்மையும் கிடையாது. What's the difference? என்னையா வித்தியாசம்? It's the prophetic anointing. அதுதான் தீர்க்கதரிசன It's அபிஷேகம். apostolic anointing. அது அப்போஸ்தல அபிஷேகம். It's the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit. Lift up your hand. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. You are welcome in my life. Holy Spirit. You are welcome in my life. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. Holy Spirit. Holy Spirit. I am a failure. நான் ஒரு தோற்று போனவன். In my flesh. என்னுடைய மாம்சத்திலே There is no good thing. அது மாம்சத்திலே நன்மை இல்ல. In my flesh. என்னுடைய மாம்சத்திலே Everything is bad. எல்லாமே கெட்டது. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, I welcome you. உம்மை வரவேற்கிறேன். My body is yours. என்னுடைய சரீரம் உம்முடையது. My mind is yours. என்னுடைய மனது உம்முடையது. My emotions are yours. என்னுடைய உணர்ச்சிகள் உம்முடையது. Take over me, Holy Spirit. என்னை எடுத்துக்கொள்ளும் ஆவியானவரே. Take over me, Holy Ghost. என்னை எடுத்துக்கொள்ளும் ஆவியானவரே. Fill every cell of my body. என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்களையும் நிரப்பு. Fill my thoughts with your thoughts. உம்முடைய சிந்தனையினாலே என் சிந்தனையை நிரப்பு. ஓரபர நிரப்பு. Fill my thoughts with your thoughts. உம்முடைய சிந்தனையினாலே என்னுடைய உணர்ச்சிகளை நிரப்பு. Fill me, Holy Spirit. என்னை நிரப்பும் ஆவியானவரே. Lift up your hands. You live in my spirit. நீங்க என்னுடைய ஆவியிலே இருக்கிறீங்க. You live in my spirit. நீர் என்னுடைய ஆவியிலே இருக்கிறீர். I know it. எனக்கு தெரியுமப்பா. But I locked you inside. ஆனால் உம்மை உள்ளே வைத்து பூட்டி விட்டேன். I locked you inside. உம்மை நான் உள்ளே வைத்து பூட்டி விட்டேன். Forgive me, Holy என்னை Spirit. மன்னிங்க ஆவியானவரே. Now, இப்பொழுது from my spirit, என்னுடைய ஆவியில் rise up. எழும்பு. Control me. என்னை கட்டுப்படுத்து. Fill my thoughts. என்னுடைய Fill சிந்தனைகளை, my emotions. என்னுடைய உணர்ச்சிகளை Fill நிரப்பு. my body. என்னுடைய சரீரத்தை நிரப்பு. Let the whole body முழு சரீரத்தை நிரப்பு. be full of you. என்னை முழுவதும் Full நிரப்பு. of you. உம்மாலே Full of நிறைந்திருக்கணும். you. முழுவதும் உம்மால் நிறைந்திருக்க Ayara வேண்டும். kash. ரிஹரபஷோகரோபரோபரபர. Holy Spirit, thou art welcome in my life. Be serious, lift up your hands. Holy This moment can change your life. This minute can transform your இந்த life. நிமிஷத்திலே கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்த முடியும். The Holy Ghost will take you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கையில் எடுக்க முடியும். You will be a wall-to-wall Holy Ghost person. முழுவதும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் இருப்பீர்கள். Even before you open your mouth, நீங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே the Spirit will fill the place. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை நிரப்புவார். That's the presence. அதுதான் தேவ பிரசன்னம். Even before you look at people, நீங்க ஜனங்களை பார்ப்பதற்கு முன்பாகவே the presence will rush through your eyes. உங்களுடைய கண்களின் மூலமாக தேவ பிரசன்னம் பாயும். Sinners will look at your face.
face. உங்க முகத்தை பாவிகள் பார்ப்பார்கள். Because you are full of the Holy நீங்க Ghost. முழுவதும் ஆவியிலே நிறைந்திருக்கிறபடியால் They will come under conviction. அவர்கள் அந்த உணர்வுக்கு வருவார்கள். That's the Holy Ghost presence. அதுதான் தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியின் பிரசன்னம். I tell you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். We need the presence. நமக்கு தேவ பிரசன்னம் தேவை. We need the presence. நமக்கு பிரசன்னம் தேவை. Tangible presence. அதுதான் வெளிப்படையான தேவ பிரசன்னம். Manifested presence. வெளிப்படுகிற தேவ பிரசன்னம், தொடக்கூடிய தேவ கையவத்தி சொல்லுங்க. பிரசன்னம். Holy Spirit. Thou art welcome in my life. Holy Spirit. Thou art welcome in my life. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்களே. All of you raise your hands and say it. Your hands will become Holy Ghost hands. உங்க கைகள் பரிசுத்த ஆவியின் கைகளாய் மாறும். Your thoughts will become Holy Ghost thoughts. உங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்த ஆவியின் சிந்தனையாய் மாறும். Every thought you think will be the supernatural thoughts. நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நினைவுகளையும் அற்புத நினைவுகளாய் மாறும். Oh, what a privilege. என்ன பாக்கியம். What a privilege. என்ன பாக்கியம். To carry God in this limited body. இந்த சின்ன சரீரத்துக்குள்ளாக தேவனை சுமப்பது. Treasure. அந்த பொக்கிஷம். In the earthen vessels. இந்த மண் பாண்டத்துக்குள்ளாக ஆண்டவருடைய பொக்கிஷம். Treasure. அந்த பொக்கிஷம். In the earthen vessels. இந்த மண் பாண்டத்துக்குள்ள தேவ பொக்கிஷம் இருக்கிறது. Omnipotent Father of mercy and grace, Thou art welcome in my life. Spirit of the living God, fall afresh on me. Living God, fall afresh on me. Break me, melt me, mold me, and fill me. Spirit of the living God, fall afresh on me. Please listen to me. Open your eyes and see me. கண்களை திறந்து தயவு செய்து என்னை பார்த்து If you are a கவனியுங்கள். prophet, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் if you are an இருப்பீர்கள், apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலனாய் இருப்பீர்கள் your என்றால் number one job உங்களுடைய முதலாவது வேலை is to stay in His presence. அவர் பிரசன்னத்திலே நிற்பது, Carry the presence, அவருடைய பிரசன்னத்தை சுமப்பது, connecting people with that presence. ஜனங்களை அந்த பிரசன்னத்தோடு இணைப்பது. When you go to the next Sunday service, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு even if you போகும்போது don't have one word to preach, நீங்க ஒரு வார்த்தை பிரசங்கிக்க வேண்டியது இருந்தாலும் but you carry God. நீங்கள் தேவனை சுமக்கிறீர்கள். People need to see Jesus. ஜனங்கள் இயேசுவை காண வேண்டும். They need to touch Jesus. அவர்கள் இயேசுவை தொட வேண்டும். Hallelujah, Lord. Hallelujah. I told you again and again. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லி An இருக்கிறேன். apostle job is not to build a project. ஒரு அப்போஸ்தலனுடைய வேலை ஏதோ ஒரு கட்டடங்களை கட்டுகிற வேலை அல்ல. His ministry is to continue what Jesus began. இயேசு கிறிஸ்து எதை தொடங்கினாரோ அதை தொடருகிற ஊழியம். If Jesus builds a project, இயேசு கிறிஸ்து ஒரு ப்ராஜெக்ட கட்டி இருப்பார் then என்றால் you build it. நீங்களும் கட்டுங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமாவா இல்ல? எல்லாரும் கையோ சொல்லுங்க. I don't have my own ministry. எல்லா கை வச்சு சொல்லுங்க, எனக்கு என்னுடைய ஊழியம் என்று ஒன்றுமே இல்லை.
Jesus began something. இயேசு ஒன்றை தொடங்கினார். I continue it. அதை நான் தொடருகிறேன். I continue. நான் தொடர்கிறேன். His miracle ministry. அவருடைய அற்புத ஊழியத்தை. His healing ministry. அவருடைய சுகமளிக்கும் ஊழியத்தை. His authority ministry. அவருடைய அதிகார ஊழியத்தை. His power ministry. அவருடைய வல்லமை ஊழியத்தை. His establishing ministry. அவர் ஸ்தாபிக்கிற ஊழியத்தை. That's why ஆகவேதான் an apostle and prophet ஒரு அப்போஸ்தலன் தீர்க்கதரிசிகளும் must stay intimately with the sender. நடுவாக மையமாக அவர்கள் இணைந்து இருக்க வேண்டும். உங்களை அனுப்பினவரோடு அனுப்பப்பட்ட நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். எல்லாரை விட நெருக்கமாக ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். More than anybody, you have to be one with those who send you. Apostle means அப்போஸ்தலர் என்றால் sent one. அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். Sent one. அனுப்பப்பட்டவன் என்றால் as God's representative. ஒரு தேவனுடைய பிரதிநிதியாக அவன் அனுப்பப்பட்டவன் என்றார். He sent. அவர் அனுப்பப்பட்டவர் as an ambassador. ஒரு பிரதிநிதியாக. The sender. அனுப்பினவர். The sender. அனுப்பினவர் stands behind him. அனுப்பினவரோடு இருக்கிறார். with all his authority. அவருடைய சகல அதிகாரத்தோடு. That's why the sender says. ஆகவே தான் அனுப்பினவர் சொல்லுகிறார். He that receives you receives me. உன்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். He that rejects you rejects me. உன்னை புறக்கணிக்கிறவர்கள் என்னை தள்ளுகிறார்கள். My apostle and me are same. என்னுடைய அப்போஸ்தலர்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். Me and my prophets are one. நானும் எனும் தீர்க்கதரிசிகளும் ஒன்றாய் இருக்கிறோம். That's your calling. அதுதான் உங்கள் அழைப்பு. Did you understand? இதை புரிந்து கொண்டீர்களா? Hallelujah. Hallelujah. The greatest privilege. ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். The greatest responsibility. மிகப்பெரிய உத்தரவாதம். எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. I need fire anointing. என்னில் வேண்டும் தெய்வமே. Fire anointing. எப்போதும் all the days of my life. Let my vessel overflow. எப்போதும் என் பாத்திரம் கவிஞொழுகான் செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடா. வெண்புறாவை போல என் மேல் வந்த அமருகா. கவனிங்க. Listen. கவனிங்க. Jesus went to the temple. இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு சென்றார். House of God. தேவனுடைய வீட்டுக்கு. Father's house. அப்பாவுடைய வீட்டுக்கு. And he saw animals there. அங்கே ஆடு மாடுகளை பார்த்தார். He saw cow. அங்கே மாட்டை பார்த்தார். He saw goat. அங்கே ஆட்டை பார்த்தார். And the birds. அங்கே புறாவை He was பார்த்தார். so angry. அவருக்கு கோபம் வந்தது. Apostles must be the number one angry people. அப்போஸ்தலர்கள் தான் கோபக்காரங்க. கோபம் இல்லைன்னா சத்தியமா நீங்க அப்போஸ்தலனா இருக்க முடியாது. உங்களுக்கு கோபம் வரலைனா you cannot be an apostle. Some of the brothers are saying, brother, if my wife hears it, சில சகோதரர்கள் how சொல்றாங்க, nice it would be. என் மனைவி மாத்திரம் இங்க இருந்து நீங்க சொல்றத கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு. In the whole Bible, முழு வேதாகமத்துல apostles and prophets are the angriest people. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் தான் ரொம்ப கோபக்காரர்கள். Even pastor will be very mild. மேய்ப்பன் கூட ரொம்ப அமைதியா இருந்துருவார், சாந்தமா. அவர் எப்பவுமே ஸ்மால் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். எப்பொழுதும் அவர் மாத்திரை ஆன்டிபயோட்டிக் மாத்திரை ரொம்ப கொஞ்சமா கொடுப்பார். பட் அப்போஸ்தலர்ஸ் ஆனா அப்போஸ்தலர்கள் ஹையஸ்ட் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் ஹையஸ்ட் டோஸ் கொடுத்துருவாங்க. prophets are also highest dose of antibiotic. வீரியமான மருந்தை கொடுக்கிறதுல
பேரியம் போல செயல்படுகிறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள் When you are தீர்க்கதரிசிகள். full of the Holy Ghost, நீங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தால், when you see idols, நீங்க விக்கிரகங்களை பார்க்கும்போது something will rise up in you. உங்களுக்குள்ளிருந்து ஏதோ ஒன்று எழும்பும். You would feel like killing and dashing everything. அத கொன்னு அப்படியே குப்பையாக்கிடலாமாங்கிற அளவுக்கு கோபம் வரும். That anger அந்த கோபம் releases your anointing. அது உங்களுடைய அபிஷேகத்தை கட்டவிழ்க்கும். Or அல்லது the anointing அந்த அபிஷேகம் releases your anger. உங்களுடைய கோபத்தை கட்டவிழ்க்கும். நீங்க வந்து சும்மாடி போய்கிட்ட அந்த சாமியை பார்த்தியா பல்ல பாரு நாக்க பாரு. உடனடியா அப்போஸ்தலன்றத சொல்றத நிறுத்துங்க. அது ஊழியம் அல்ல, அட்டூழியம். நீங்க ஏதாவது ஒரு விக்கிரகத்தை பார்த்துட்டு ஓ அது நாக்க நீட்டிக்கிட்டு இருக்குது, பல்ல காட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் பல்ல காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா அது அபிஷேகமும் இல்ல, அது அழைப்பும் இல்ல. It's a Holy Ghost anger. அது பரிசுத்த ஆவியினால் வருகிற It's a gift கோபம். of God. அது தேவனுடைய வரம். When you see sin, நீங்க பாவத்தை பார்க்கும் when you பொழுது, see Ananias, நீங்க அனனியாவை பார்க்கும் when பொழுது, you see Sapphira, சஃபேராவை பார்க்கும் பொழுது, brother, sister, பிரதர் சிஸ்டர், I understand. நான் புரிஞ்சுக்கிட்டேன். When you were a child, நீங்க குழந்தையா இருந்தபோது you were rejected. நீங்கள் You புறக்கணிக்கப்பட்டீர்கள். didn't see the love. நீங்க அன்பை காணவில்லை. That's why you fell into ஆகவே sin. நீங்க பாவத்துல விழுந்துட்டீங்க பிரதர். He's not an apostle. ஒரு அவன் செய்த தவறுக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. He's a psychiatrist. அவர் ஒரு மனோதத்துவ நிபுணராக இருக்கலாம். நீங்க இல்லங்க உங்க பிரச்சனைக்கு காரணம் வேற யாரோ. In the Western countries, நீங்க மேற்கத்திய நாடுகளிலே they have so much super wisdom. அவர்களுக்கு ரொம்ப ஞானம் பாருங்க. For every sin, எல்லா பாவத்துக்கும் they will find out when he was a child. அவன் குழந்தையா இருக்கும் பொழுது நோண்டுவாங்க. I used to tell them, நான் அவர்களுக்கு பார்த்து சொல்லுவேன், when a man is in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் he is a new creation. அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். All the time. எல்லா காலமும். You know why I fall? ஏன் தெரியுமா விழுந்தேன்? Because ஏன்னா shut up your mouth. ஐயா வாயை மூடியா. இப்ப எல்லாரும் சொல்றாங்க எசேக்கியா எதுக்கு தான் பிரசங்கம், நாம நேத்து வரைக்கும் வரணும்னு நினைச்சோம், இப்ப அவன் போடுற டோஸுக்கு நின்னுட்டா போதும்னு இருக்குன்னு. See, I don't misunderstand. I understand your childhood days is the reason for your sin. I believe that. உங்க பாவத்துக்கு என்ன காரணம்? சின்ன குழந்தைகள்ல இருந்து நீங்க வளர்ந்த முறை, பிறந்த முறை எல்லாம் இருக்கலாம். I understand it. அதை புரிந்து கொண்டேன். You don't behave because suddenly you don't behave. திடீர்னு நீங்க உங்களுக்கு அந்த பழக்க வழக்கம் வந்துறல. You are brought up. நீங்க உங்க வளர்ந்த வளர்ப்பு அப்படி. You are hurt. நீங்க காயப்பட்டீங்க. You didn't see love. நீங்க அன்பை பார்க்கல. But how long you can say that? ஆனா அதையே சொல்லிக்கிட்டு எவ்வளவு காலையா போறது? கல்லறைக்கு போறவரே. What happened to Christ in you? உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எங்கயா போனாரு? What happened to the Holy Ghost upon you? உனக்குள்ள மேல ஆவியானவர் வந்திருக்கிறார், எங்க போனாரு? What is he doing? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருயா? என்ன சொல்றீங்க? முடிச்சலாமா? Hakaraya Shaka. And the prophets, I have no time to tell you. இப்ப நேரம் அது சொல்றதுக்கு நேரம் இல்ல. Apostle Jesus went to the temple. அப்போஸ்தலர் இயேசு அந்த தேவாலயத்துக்குள் போனார். He saw so many animals. அங்கே நிறைய மிருகங்களை பார்த்தார். So angry. அவ்வளவு கோபம் வந்தது. He made a whip by himself. அவரே ஒரு சாட்டையை செய்தார். He didn't go and buy it. போய் வாங்கல கடையில இருந்து. He thought the buying quality will be lesser quality. சரி நம்ம கடையில வாங்கினா கூட அது லேசா செஞ்சிருப்போம், நல்ல திக்கா செஞ்சார். An apostle must make his own whip. அவர் அப்போஸ்தலன் தன்னுடைய சொந்த சாட்டையை கையில வச்சிருக்கணும். A prophet must has his own whip. ஒரு தீர்க்கதரிசியும் தன் கையிலே ஒரு சாட்டை வைத்திருக்க வேண்டும். Manufactured by China அல்ல, manufactured by apostle himself. அது சைனாவிலே உண்டாக்கின சாட்டை அல்ல, இவரே உண்டாக்கின சாட்டை, சொந்த It's a Holy Ghost made chapel. அது பரிசுத்த ஆவியானவருடைய சுபாவத்தால் வந்த ஒரு சாட்டை. It's not a fleshly anger. அது மாம்ச கோபத்தில் அல்ல, It's the Holy Ghost அது anger. பரிசுத்த ஆவியின் கோபத்துல வர்றது. The difference between fleshly anger and the Holy Ghost anger பரிசுத்த ஆவியானுடைய கோபத்துக்கு மாம்சத்துல வர்ற கோபத்துக்குள்ள வித்தியாசம் is the difference between heaven and hell. அது பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள வித்தியாசம். Tell your neighbor what I told you. நான் உங்களுக்கு சொன்னத பக்கத்துல பாருங்க. சொல்லுங்க. இங்க பாருங்க. ஆனா அவர் முகத்தை பரிசுத்த ஆவி கோபத்துக்கும் வாயை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மாம்ச கோபத்துக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னா வானத்துக்கும் பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு வர கோபம் எல்லாம் பரிசுத்த ஆவி கோபம்னு ஏமாத்திக்காத. Don't deceive yourself. Whatever you are get annoyed, that all annoyed is not from anointing.
Don't cheat yourself saying that your anger is the Holy Ghost anger. உங்க கோபம் எல்லாம் சின்ன சின்ன காரியத்துக்கு சில்லற கோபத்தை எல்லாம் பரிசுத்தாவி கோபம்னு சொல்லிராதீங்க. So what did he do? So அவர் என்ன செய்தார்? Can you imagine? எல்லாரும் சொல்லுங்க, can you imagine? நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Can you imagine? நீங்க ஒரு கற்பனை பண்ண முடியுதா? Jesus eyes burning. இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்கினியாய் வந்தது. அவர் சாட்டை எடுத்து அடிச்சு நொறுக்குறார். Can you imagine Jesus? அதை அப்படிப்பட்ட இயேசுவை, கோபப்படுகிற இயேசுவை பார்த்திருக்கிறீர்களா? Can you imagine? நீங்க அதை பார்க்க முடியுதா? கற்பனை செய்து பார்க்க முடியுதா? People are running. ஜனங்கள் ஓடுகிறார்கள். ஐயோ, அடிக்கிறாரு. He beat the dog. Sorry, he beat the animals. அங்க இருந்த மிருகங்களை எல்லாம் அடிச்சு துரத்துறாரு. He threw the money. பணத்தை எடுத்து கொட்டுறாரு. எல்லா தலைமையிலும் பொத்து பொத்துன்னு விழுது காசு. எல்லா பணம்லாம் வந்து அவன் மூஞ்சில அடிக்கிறார். That's an apostolic anointing. அதுதான் அப்போஸ்தலர் அபிஷேகம். பரிசுத்த கோபம். You know what some of you say it? உங்கள ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்றீங்க? அண்ணா, அண்ணே, now I am getting older அண்ணா. இப்போ நான் வயசாயிட்டேனே அண்ணா. I became softer அண்ணா. நான் ரொம்ப பஞ்சு மாதிரி மிருதுவாயிட்டேன்னா. Can I tell you? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? You are not becoming softer, you are backsliding. நீங்க மிருதுவாயில்ல, பின்வாங்கி போய்கிட்டு இருக்கீங்க. என்ன அர்த்தம்? Lift up your hand and say, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே. Father, பிதாவே. that the holy anger, அந்த பரிசுத்த கோபம், the zeal of God, தேவனுடைய அந்த வைராக்கியம், the zeal of God, தேவனுடைய வைராக்கியம், the zeal of Jesus, இயேசுவின் வைராக்கியம், the Paul's anger, பவுலனுடைய கோபம். Listen, when Paul looked at Athens, ஏதேன் நாட்டுல போய் பவுல் பார்த்தபோது, அத்தேனே பட்டணத்துல பார்த்தபோது, the land was full of idols. முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்த பட்டணம். Did he take the photograph? அங்க போய் போட்டோவா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு விக்கிரகம் இருக்குன்னு காமிக்க. The Bible says, வேதம் சொல்லுகிறது, he was provoked in the spirit, ஆவியிலே வைராக்கியம் கொண்டு எழும்பினார், and began to preach. பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். When you have the holy anger, உங்களுக்கு பரிசுத்த கோபம் இருக்கும்போது, you will accelerate your ministry. உங்களுடைய ஊழியத்தை வேகப்படுத்துவீர்கள். Your speed will increase. உங்களுடைய வேகம் அதிகமாகும், கோபம் அதிகமாகும், வைராக்கியம் அதிகமாகும். You know where I have seen that anger too much? அதிகமா அந்த கோபத்தை எங்க தெரியுமா நான் பார்த்திருக்கிறேன்? In my wife. என்னுடைய மனைவியிலே. Please pray for me. எனக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. When she sees some dirt, ஏதாவது அழுக்கை பார்த்து விட்டால், she gets angry. கோபப்படுகிறாள். Not because of the dirt. அந்த அழுக்குனாலே அல்ல. She says it's an unclean spirit. அது வந்து அசுத்த ஆவி. Why that unclean spirit make our Holy Ghost people to make it unclean? ஏன் இந்த அசுத்தாவி பரிசுத்தாவி பெற்ற மக்களை இவ்வளவு குப்பையாக்குது, அசிங்கப்படுத்துது? கையை உயர்த்தி சொல்லுங்க. Raise up your hands and say it. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, எப்போதும் என் பாத்திரம் கவிஞொழுகான் வைக்குமே, எப்போதும் என் பாத்திரம் கவிஞொழுகான் நிறைச்சொல்லோ, எப்போதும் என் பாத்திரம் கவிஞொழுகான் வைச்சல்லோ. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. அக்லி பரந்தல் பாக்லி பரட்டல் அல்சலி சந்தோல் மாற. Come on, பாடுங்க எல்லாரும். பல் பல் முல்லு, யாரும் சும்மா இருக்காதீங்க. Don't be silent. பல் மாற. Sing in tongue. அல்வர் மல்குதிரம் கலசக்கரட்டு பக்கல் மருடோராலா, அகல மரோகுலோ மனல பாரடரோ, திக்ல பகடு சோலோ பலா. Coordinator, how long I can, coordinator, can I go up to 5? No. The coordinator said no way. கோஆர்டினேட்டர் சொல்லுகிறார், மற்ற காரியங்கள் இருக்கிறது நோ வேங்கறார். What to do? I am a good man. நான் நல்ல மனுஷன் தான். The coordinator also must be good. நம்ம ஒருங்கிணைப்பாளர் நம்மளோட ஒருங்கிணைந்து வரவில்லை.
How much time you will give me? 10 minutes. போங்க, நீங்க எல்லாரும் போய் அவரை ஒரு கை பார்த்துக்குங்க. பாவம், he is such a nice man. He want to feed you. He has so much compassion for you. உங்க மேல ரொம்ப மனதுருக்கமா உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடணுமேன்னு உங்க மேல அக்கறையா தான் இருக்கிறார். சரி, let me my problem, I start. நான் தொடங்கிட்டேன் என் பிரச்சனை. I don't know how to stop. எப்படி நிறுத்துவது என்பது தெரியாது. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. When he drew out everything from the temple, அந்த தேவாலயத்திலிருந்து எல்லாத்தையும் விரட்டின பிறகு, like what Anni did, அன்னி செய்தது போல, broke the curse, எல்லா சாபங்களை உடைத்து விட்டு, get out the spirit, அந்த ஆவிகளை எல்லாம் துரத்தின பிறகு, out வெளியேறு வெளியேறு, then பிறகு you should not come outside. நீ வெளியே வந்துட கூடாது. The temple should be full. அந்த தேவாலயம் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். It should be full. அது நிரம்பி இருக்க வேண்டும். Not all the time driving. எப்ப பார்த்தாலும் விரட்டிக்கிட்டே இருக்க கூடாது. It should be full. அது விரட்டி முடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் நிரப்பணும். Jesus didn't drive out and walked out. இயேசு கிறிஸ்து விரட்டிட்டு அசுத்த ஆவிகளை அவர் பாட்டுக்கு போயிரல. He stayed there. அங்கே இருந்தார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, all the lame and the blind and the sick people came to the temple. அந்த தேவாலயத்துக்கு குருடர்களும் சப்பானிகளும் செவிடர்களும் கொண்டு வரப்பட்டார்கள். That's the purpose of the temple. அதுதான் ஆலயத்தினுடைய நோக்கம். It's not for donkey and monkey. அது குரங்கு கழுதைக்குமான ஒரு ஆலயம் அல்ல. It's the place of the Holy Ghost. அது பரிசுத்த ஆவியானவர் தங்க இருக்கிற ஆலயமாகும். Your body is a healing house for the nations. இது தேசங்களை சுகமாக்குகிற ஆலயமாக உங்களுடைய சரீரம் இருக்கிறது. Miracle house for the nation. தேசங்களுக்கு அற்புதத்தின் ஆலயம். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, my body, சொல்லுங்க, என் சரீரம், my body, என் சரீரம் is the healing house. அது ஒரு சுகமாக்கும் வீடு. அது சுகமாக்கும் வீடு. My body, என்னுடைய சரீரம், is the miracle house. அது அற்புத வீடு. for the nation. தேசங்களுக்கு my house, என்னுடைய வீடு, என்னுடைய சரீரம், my body, என்னுடைய சரீரம் is the resurrection life. அது உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இடம். for the nation. தேசங்களுக்கு my body, என்னுடைய சரீரம், the house of prayer. அது ஜெபத்தின் வீடு. for all nations. எல்லா தேசங்களுக்கும். So what happens? என்ன நடக்கிறது? You drew out the devil. நீங்க பிசாசை துரத்திட்டீங்க. After that, அதற்கு பிறகு don't think about that devil. அந்த பிசாசையே யோசித்துக்கிட்டு இருக்காதீங்க, வெளியே போய்ட்டான். Don't think about that problem. அந்த பிரச்சனையை பத்தி யோசிக்காதீங்க. Just say, இப்ப சொல்லுங்க, Holy Spirit, temple empty, fill it now. Holy Spirit, temple empty, fill it now. Through my eyes see, through my hands touch, through my legs to be walked. Can I tell you? நான் ஒன்றை சொல்லட்டும். When you are full of the Holy Ghost, நீங்க முழுவதும் ஆவியிலே நிரம்பி இருக்கும்போது, கவனிக்கிறீங்களா சொல்லுங்க. Are you listen to me? Even when you enter into the pulpit, நீங்க பிரசங்க பீடத்துக்கு நடந்தா கூட, atmosphere will change. அந்த சூழ்நிலையே மாறிடும். Atmosphere will change. சூழ்நிலை மாறும். When you carry God, நீங்க தேவனை சுமக்கும்போது, when you enter into your house, உங்க வீட்டுக்குள்ள போகும்போது, they will say, the demons will say, பிசாசுகள் சொல்லும், wow, ஐயோ, the Holy Ghost temple is moving inside. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் இந்த வீட்டுக்குள்ள வருது. I have to vacate. நான் ஓடணும் வெளியே. When a wife is so full of the Holy Ghost, ஒரு மனைவி முழுவதும் ஆவியிலே நிரம்பி இருக்கும்போது, don't need to pray, ஜெபிக்கவே வேண்டாம். don't need to preach your husband. உங்க கணவருக்கு போய் பெரிய பிரசங்கமும் பண்ண வேண்டாம். In the night time, இரவு நேரத்துல just give a hug to him. அவரை அப்படி கொஞ்சம் அணைச்சு பிடிங்க. When you give a hug, நீங்க ஒரு கட்டி பிடிச்சா போதும். be conscious, I am so full of the Holy Ghost, now I am hugging. நான் முழுவதும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அவரை கட்டி அணைக்கிறேன் என்ற அந்த மனோபாவத்தில் இருக்கணும். Something will go from you. உங்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று அவருக்குள்ளே பாயும். That will break that bandage over your husband. உங்க கணவர் மேல் இருக்கக்கூடிய கட்டுகளை அது உடைத்து விடும். He cannot come nearer to a preacher. ஒரு பிரசங்கியார் பக்கத்திலே வர முடியாது. He may not like the Holy Ghost. ஒருவேளை அவருக்கு பரிசுத்த ஆவியை பிடிக்காமல் இருக்கலாம். He may not like Jesus. ஒருவேளை இயேசுவையும் பிடிக்காமல் இருந்திருக்கலாம். But when you hug him, ஆனா நீங்க பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஒரு கட்டி பிடிச்சு அவரை அணைக்கும்போது, Jesus hugs him.
இயேசுவே கட்டி அணைக்கிறார். Holy Ghost hugs you. பரிசுத்த ஆவியானவர் கட்டி அணைக்கிறார். When he hugs you, அவர் உங்களை கட்டி அணைக்கும்போது without his knowledge he is hugging Jesus. அவரை அறியாமலே அவர் இயேசுவை அறிந்து கொள்வார். Omnipotent Father of mercy and grace, thou art welcome in my life. எல்லாரும் கையோ சொல்லுங்க. An apostle, ஒரு அப்போஸ்தலன், a prophet, ஒரு தீர்க்கதரிசி, is a presence person. அவன் பிரசன்னத்தின் மனிதன். That's why in the Bible days, ஆகவேதான் வேதாகம நாட்களில் Elijah, எலியா, Elisha, எலிஷா, all the prophets, எல்லா தீர்க்கதரிசிகளும் they stayed in the presence of God. அவர்கள் தேவ பிரசன்னத்தில் நின்றார்கள். Even the Old Testament time, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கூட prophets stayed in a mountain. தீர்க்கதரிசிகள் மலையிலே இருந்தார்கள். வழங்குதுங்களா? Once when they had a message, அவர்களுக்கு ஒரு செய்தி வந்து விட்டால் they came down. அவர்கள் கீழே வந்தார்கள். When the message was delivered, செய்தி கொடுக்கப்பட்ட பிறகு they climbed up. மேலே போய் விட்டார்கள், மலையேறினார்கள். How many of you want to be prophets? ஒரு தீர்க்கதரிசியா இருக்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? Sakrayana Sheto. ரோடாராபாகோசோபோ. That's why Elijah said, ஆகவேதான் எலியா சொன்னார், Ahab, ஆகாப், Ahab, ஆஹா, without my word, என்னுடைய வார்த்தையே அல்லாமல் no rain. மழை பெய்யாது. How about dew? சரி, பனி? No way. இல்லையா, வழியே கிடையாது. Yes, Your Honor. ஆமையா, அப்படியே ஆகட்டும். Ahab asked him, ஆகாப் கேட்டான், hello fellow, மனுஷனே, where are you from? எங்க இருந்து வர்ற? What is your address? ஐயா, உன் முகவரி என்ன? I stand in the presence of God. என்னுடைய முகவரி தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவன். எப்போதும் என் பாத்திரம் கவிஞொழுகான் நெரிச்செல்லோ. எப்போதும் என் பாத்திரம் கவிஞொழுகான் வைச்செல்லோ. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. The woman came. அந்த ஸ்திரீ வந்தாள். அங்கதான் ஸ்டார்ட் பண்ண, எங்கெங்கயோ போயிட்டேன். அந்த ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரீட்டா போய் ஒரு தீர்க்கதரிசி எப்படி ஒரு பிரசன்ன மனிதன், ஒரு அப்போஸ்தலன் எப்படி பிரசன்னத்தை சுமக்கிறவன், அவர் அப்போஸ்தலன் எப்படி பாவத்தை பார்த்தவுடனே கோபப்பட்டு அந்த அசுத்த ஆவிகளை விரட்டி அதை வல்லமை வீடாக சுமக்கிறவன் என்பதை பார்த்தோம். When I preach, நான் பிரசங்கிக்கும் போது just observe me. என்னை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. How do I preach? எப்படி நான் பிரசங்கிக்கிறேன்? Do I flow as the Spirit flows? ஆவியானவர் போகிறபடியே போகிறேனா, or I stick on to my points? அல்லது என் குறிப்பிலேயே வந்து குறிப்பா நிக்கிறேனா? It doesn't mean I don't give substance. அதற்காக நான் எந்த பொருளையுமே கொடுக்கிறவன் அல்ல, கருத்து பரிமாறுகிறவன் அல்லன்னு நினைக்காதீங்க. Don't think that I don't have substance. அல்லது எனக்கு பிரசங்கிக்கிறதுக்கு காரியம் இல்லாததனால நான் பாட்டுக்கு போறேன்னு நினைக்காதீங்க. Even my jokes are biblical jokes. நான் உங்களுக்கு சிரிப்பாக சொல்லுகிறது கூட வேதாகம சிரிப்பாக இருக்கும். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. The woman came. அந்த அம்மா வந்தாங்க. With a dead boy in his hand. அவன் கையில தன்னுடைய மகன் மரித்து போனதை சுமந்து Oh வந்தார். man of God. ஓ தேவ மனுஷனே. When a woman tells you, when a woman, ஒரு பெண்ணு, where you visit often, நீங்க அடிக்கடி போகிற ஒரு இடம், வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணு, if she says you are a man of God, நீங்க தேவ மனுஷன் அந்த அம்மா வாயால சொன்னா சும்மா சொல்லாது. really you are a man of God. உண்மையிலேயே நீங்க தேவ மனுஷனா தான் இருக்கணும். எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. Even the most foolish woman will find out a man. ரொம்ப முட்டாளான ஒரு பொண்ணா இருந்தா கூட மனுஷன்னு கண்டுபிடிச்சிரும். மொத்தத்துல அதுங்களுக்கு பின் புத்தி தான், இதுல மட்டும் முன் புத்தி. அத தமிழ்ல சொல்லாதீங்க, இங்கிலீஷ்ல சொல்லாதீங்க, டிரான்ஸ்லேட் பண்ணவே மாட்டேன். What I said was women are the most wise people. That's what I said. சகோதரிகள் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஞானமானவர்கள், நிறைய அறிவு பெற்றவர்கள். யார் விசில் அடிச்சது? மேனா பொண்ணா? ஆம்பளதான் மாட்டுனே. நீங்க விசில் அடிக்கிறீங்கன்னா உங்க மனைவி இங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே.
செய்யுமே. Listen. கவனிங்க. You know what Elijah did? எலிஷா என்ன தெரியுமா செய்தார்? Give that boy to me. என்னிடத்திலே அந்த பையனை கொடு. No prayer. ஜெபமே இல்ல. No fasting. உபவாசம் கிடையாது. We pray 40 days. 40 நாள் ஜெபிக்கிறோம். We don't even heal a headache. தலைவலி கூட குணமாக்க முடியலையே. போவேனாங்குது. He said, give that boy. அந்த பையனை எனக்கு கொடு. He took the boy. அந்த பையனை கையில எடுத்தான். Climbed the steps. மேல படியில ஏறி போனான். Put the boy on his own bed. அவன் படுத்த படுக்கையில இந்த பையனை படுக்க வைத்தான். You know why? ஏன் தெரியுமா? My bed என்னுடைய படுக்கை carries that glory. அந்த மகிமையை சுமக்கிறது. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே. எப்போதும் என் பாத்திரம் let my vessel நிரம்பி வழியச் overflow with your glory. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே. Hello. ஹலோ. You must believe your own bed. நீங்க படுக்கிற படுக்கையை நம்பணும், அந்த படுக்கையும் உங்களை நம்பணும். He is a prophet. அதான் தீர்க்கதரிசி. எல்லாரும் சொல்றாங்க நாங்க எதுக்கு தான் இங்க வந்தோமோ. ஆசையா தோசை சாப்பிட வந்தா பூசையா கிடைக்கிறது மாதிரி இருக்குது. My intention is நான் என்னுடைய நோக்கம் என்னன்னா to show you what is your calling. உங்களுடைய அழைப்பு என்ன, அது மேன்மை என்னன்னு காண்பிக்க. When you know it as your goal, உங்களுடைய நோக்கத்தை குறிக்கோளை நீங்கள் அறிந்து கொண்டால் then you will start believing it. நீங்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பிப்பீர்கள். When you believe, நீங்கள் விசுவாசித்தால் then you will behave accordingly. நீங்க அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீர்கள். You behave according to your belief. உங்களுடைய விசுவாசத்தின்படியே நீங்கள் நடக்கிறவர்கள், தரிசித்து அல்ல. He put the boy. அந்த பையனை அங்கே போட்டார். Then you know what he did? என்ன தெரியுமா அவர் செய்தார்? ஒரே ஒரு complaint. ஒரே ஒரு குறை. That's called prophetic complaint. அதுதான் தீர்க்கதரிசன குறை சொல்லுதல். Apostolic complaint இருக்கு, prophetic complaint இருக்கு. அது சில நேரத்துல God will give you some concession. Sorry. Then he said, Lord, பிறகு சொன்னாங்க, ஆண்டவரே, why did this happen to me? ஏன் எனக்கு நடந்தது இது? Then you know what he said? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? Fell down on the dead body. அந்த மரித்த சரீர சடலத்தின் மேலே இவர் விழுந்தான். Eye to eye. கண்ணோட கண்ணு. அதுக்கே உங்களுக்கு விசுவாசம் வேணும். செத்து போன பணத்துல கண்ணை வைப்பீங்களா? அது முழிச்சுக்கிட்டு இருக்குது, நீங்களும் முழிச்சு கண்ணை வைக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை வச்சிடலாம், கண்ணை மூடிக்கிட்டு விழுந்துடலாம், கண்ணை திறந்துகிட்டு. He fell down on the dead body. அந்த மரித்த சடலத்தின் மேலே விழுந்தான். Eye to eye. கண்ணோடு கண். Hands to hands. கையோடு கை. Mouth to mouth. வாயோடு வாய். Did nothing. ஒண்ணுமே செய்யல. What was his faith? அவருடைய விசுவாசம் என்ன? I carry the resurrection power. நான் அந்த உயிர் தெழுந்த வல்லமையை நான் சுமந்து கொண்டு போகிறேன். I am a presence carrier. நான் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவன். I carry the anointing of the heaven of the highest person. உன்னதமானவருடைய அந்த பிரசன்னத்தை நான் சுமக்கிறேன். He just lied down. மேலே விழுந்தான். Again walked. மறுபடியும் நடந்தான். அந்த walking timeல அந்த நடக்கிற நேரத்துல he recharged his battery. மறுபடியும் அந்நிய பாஷையில அவனுடைய பேட்டரியை மறுபடியும் புதுப்பித்தான். Because when he lied down, ஏன்னா அவன் விழுந்தபோது the power went inside. உள்ளே வல்லமை போய் விட்டது. Again he has to connect. மறுபடியும் தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டும். Cell phone battery charge. இப்பொழுது செல்போன் பேட்டரி சார்ஜ் ஆயிருச்சு. Again he lied down. மறுபடியும் மேலே விழுந்தான். The boy got up. அந்த பையன் எழுந்தான். That's the power of God's presence. அதுதான் தேவ பிரசன்னத்தினுடைய வல்லமை. I won't call it as a gift of the spirit. இது பரிசுத்தாவின் வரம் என்று சொல்ல மாட்டேன். It's a gift of the spirit. இது பரிசுத்தாவின் வரம் தான். And it's the presence of the Holy Ghost. அது தேவ ஆவியானவருடைய பிரசன்னம். Are you getting what I am talking about? நான் இதை சொல்லுவதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களா? The same thing Elisha did. இதையே எலிசாவும் செய்தான். Elisha one step ahead. இன்னும் எலிசா இன்னும் ஒருபடி மேல போயிட்டார். He gave his stick to the servant. அவர் கையில வச்சிருந்த கோலை தூக்கி தன்னுடைய சர்வன்ட்ட கொடுத்து அனுப்பிட்டார். And he said, hey, this is my stick. இது நான் கையில வச்சிருந்த கோல். Take it and put it on the dead body. மரிச்ச சடலத்தின் மேல இந்த கோலை கொண்டு போய் வைப்பா, ஆள் மேல வைட்டார். What an audacity. எட்டாட்டா மொக்கோட்டக்கா. என்ன செய்தார் அவர்?
கோலத்துக்கு போய் போட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா he has seen many miracles happening through the stick. அவருடைய கோல் பட்டு எத்தனை ஆள் சுகமானார் என்பது அவருக்கு தெரியும். அதனாலதான் போல்டா கொடுத்து விட்டார் இந்த கோல். That's the prophetic anointing. அதுதான் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கதரிசன அபிஷேகம். That's the presence carrier. அதுதான் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள். எல்லாரும் கையை சொல்லுங்க, I am a presence carrier. நான் தேவ பிரசன்னத்தை சுமப்பவன். My address is God's presence. என்னுடைய முகவரி தேவனுடைய பிரசன்னம். Apostles, அப்போஸ்தலர்களே, அப்போஸ்தலர்களே, there is a danger about you. உங்களை குறித்து ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. There is a danger about you. உங்களை குறித்து ஒரு ஆபத்து. Because God has trusted you with so many responsibilities. ஆண்டவர் அநேக பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை நம்பி கொடுத்து விடுகிறபடியாலே Apostles has a problem. அப்போஸ்தலர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. They become work-minded people. எப்ப பார்த்தாலும் வேலை செய்யணும்னு போயிடுறாங்க. They always want to notice everything, make sure it's perfect. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குதான் எல்லாத்தையும் கவனிக்கிற ஆயிடுறாங்க ஓவர்சியரா. That's apostolic danger. அது அப்போஸ்தலர்களுக்குரிய ஆபத்து கூட. Apostles travel more than others. மற்றவர்களை விட அப்போஸ்தலர்கள் அதிகமாக பயணிக்கிறார்கள். Apostles labor more than others. மற்றவர்களை விட அதிகமாக அவர்கள் உழைக்கிறார்கள். Apostles administers more than others. மற்றவர்களை விட அதிகமாக மற்ற அழைப்புகளை விட அவர்கள் நிர்வகிக்கிறார்கள். But still the apostles should not forget. ஆனால் அப்போஸ்தலர் அப்படி எல்லாவற்றையும் செய்தாலும் அப்போஸ்தலர் ஒன்றை மறக்க கூடாது. You should never forget. ஒருபோது நீங்கள் மறக்க கூடாது. He is a man and woman of the presence of God. அவர்கள் தேவ பிரசன்னத்திலே நிற்க வேண்டிய மனுஷனும் மனுஷியுமாகவும் இருக்கிறார்கள். That presence, அந்த பிரசன்னம் brought you to this level. இந்த அளவிற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறது. That presence, அந்த பிரசன்னமே made you a leader. உங்களை ஒரு தலைவனாக்கி இருக்கிறது. That presence, அந்த பிரசன்னமே may give you so much projects. இவ்வளவு அனுபவங்களையும் ப்ராஜெக்ட்ஸ்களையும் உங்களுக்கு தந்திருக்கிறது. But you cannot leave that presence. ஆனால் அந்த பிரசன்னத்தை விட்டு ப்ராஜெக்ட்டுக்கு மேலே ப்ராக்கெட் ஆகி போயிர கூடாது. You know how the devil hates the apostle, prophet, minister? அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் பிசாசு எவ்வளவு வெறுக்கிறான் தெரியுமா? He created a problem in the church. சபையிலே சில பிரச்சனைகளை உருவாக்குகிறார். In Acts chapter 6, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே verse 1 to 4, 1 லிருந்து 4 வரை உள்ள வசனம். you can read it afterwards. நீங்க பிறகு போய் வாசிக்கலாம். What happened? என்ன நடந்தது? There was a murmuring. அங்கே ஒரு முறுமுறுப்பு வந்தது. Everybody listen to me. எல்லாரும் கவனியுங்கள். If you don't want murmuring in the ministry, சபையிலே முறுமுறுப்பு இருக்க கூடாது என்று நீங்கள் விரும்பினால் have a small ministry. ஒரு சின்ன ஊழியத்தை செய்யுங்கள். விளங்குனவங்கள கையை வைத்து காட்டு. விளங்குனவங்கள கையை வைத்துங்க. If you don't want fighting among the children, உங்க பிள்ளைகளுக்குள்ள சண்டையே வேணாம்னு விரும்பினீனா have only one child. ஒரே ஒரு பிள்ளையை பெத்துங்க, எவனோடயும் சண்டை போட மாட்டான். வேணா உங்களோட சண்டை போடுவான். If you want peace in the church, சபையிலே சமாதானம் இருக்க வேண்டும் என விரும்பினால் never ever grow the church. அந்த சபையை வளர்க்கவே முடியாது. வளர்த்தறாதீங்க அந்த சபையை. வளர்க்க முடியாது. The Bible says, வேதம் சொல்லுகிறது in Acts 6:1, அப்போஸ்தலர் 6:1, when the disciples multiplied, சீடர்கள் பெருகின போது there came a murmuring. அங்கேதான் முறுமுறுப்பு வந்தது. What is the devil's strategy? சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்ன? Create a problem. ஒரு பிரச்சனையை உண்டாக்கு. Disturb the apostle. அப்போஸ்தலர்களை தொந்தரவு பண்ணு. Let him come and spend all the time solving the problem. அப்போஸ்தலர்கள் வந்து பஞ்சாயத்து பண்றதுலயே அவங்க பிரசன்னம்லாம் போயிரட்டும். Let the apostle come to the kitchen. அப்போஸ்தலர்கள் வந்து அடுப்படியில உட்காரட்டும். Let him check all the chickens. என்ன ஒழுங்கா வெந்திருக்குதா, வேகலையா, வயித்தால இதெல்லாம் போத்துருமா, இவங்க சாப்பிட்டா அப்படிங்கறதையே பாத்துக்கிட்டு இருக்கட்டும். Let the apostle watch all those things. அப்போஸ்தலர்கள் இதையெல்லாம் கவனிக்கட்டும். That's the devil's strategy. அதுதான் சாத்தான் கொண்டு போடுற தந்திரம். எல்லாரும் கையை உயர்த்த சத்தமா வாயை எல்லாரும் வாயை திறந்து loudly shout I have found out. நான் கண்டுபிடிச்சிட்டேன் what the devil is planning. சாத்தான் என்ன திட்டம் போடுறான்னு. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அபிஷேகத்துக்கு விரோதமா the apostles gathered. அப்போஸ்தலர்கள் கூடினார்கள். Hello. கவனி. We are not unaware of the enemy's scheme. நாங்கள் எதிரியினுடைய திட்டங்களை குறித்து கவனக்குறைவாய் இருக்கிறவர்கள் அல்ல. It's not a kitchen problem. இது ஒரு கிச்சன் பிரச்சனை இல்ல, அடுப்படி பிரச்சனை இல்ல. இது அடுப்படி பிரச்சனையும் இல்ல, அதுல வேகிற கோழி பிரச்சனையும் இல்ல. It's not the family problem. இது குடும்ப பிரச்சனையும் இல்ல. It's not the church problem. இது சபை பிரச்சனையும் இல்ல. It's the problem between the apostolic calling and the devil. அப்போஸ்தல அழைப்புக்கும் சாத்தானுக்கும் நடுவிலே இருக்கிற பிரச்சனையாகும் இது.
Then he's called. பிறகு அழைத்தார். Hello. கவனிங்க. We found out. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். Let us appoint 7 men. நாங்க 7 பேரை நாங்க நியமிக்கிறோம். Full of the Holy Ghost. பரிசுத்த ஆவியிலே முழுவதும் நிறைந்தவர்கள். When an apostle is full, அப்போஸ்தலர் நிரம்பியிருந்தால் even his deacons will be full. அவருடைய மூப்பர்கள் கூட அதை கவனிக்கிறவர்களோட ஆவியிலே நிறைந்திருப்பார்கள். Don't blame your deacon. உங்க மூப்பரை பார்த்து மூக்குல கோபம் வந்து பேசாதீங்க. Then I will misunderstand you. பிறகு உங்களை தவறா புரிந்து கொண்டேன். நான் உங்களை பத்தி கணக்கு போட்டுருவேன். உங்களை பத்தி நான் கணக்கு போட்டுருவேன். If you come and tell me that your church people are not okay, I will put a mark for you. I won't tell you. உங்க ஜனங்கள் சரியில்லை நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்களை பத்தி நான் ஒரு கணக்குக்கு வந்துருவேன். ஆனா உங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். உங்க டீக்கன் எல்லாம் எப்படிங்க? உங்க மூப்பர்கள் எல்லாம் எப்படிங்க? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லிடுங்க சீக்கிரம். How about your committee? உங்க கமிட்டி எப்படிங்க? How about your wife? உங்க மனைவி எப்படிங்க? சரி, தப்பிச்சிட்டீங்க போங்க. இல்ல போங்க. மறுபடியும் ஒரு சாட்டையை எடுத்திருப்பேன். எதுக்குடா வம்புன்னு எல்லாரும் கையோடு சொல்லுங்க. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. The apostle said, அப்போஸ்தலர் சொன்னார்கள், it's not fit for us to serve tables leaving the word. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி இல்லை என்று சொன்னார். எல்லாரும் கையை சொல்லுங்க. I am an apostle. நான் ஒரு அப்போஸ்தலன். I am an apostle. நான் ஒரு அப்போஸ்தலன். My calling என்னுடைய அழைப்பு is to not to serve the table. நான் போய் பந்தி விசாரணை செய்வதல்ல. I am an apostle. நான் ஒரு அப்போஸ்தலன். I know some apostles. சில அப்போஸ்தலர் எனக்கு தெரியும். They spend more time in the market than in the prayer. ஜெபத்துக்கு விட வெளியில போய் மார்க்கெட்ல அலைகிறது அவர்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டா இருக்குது. I know some apostles. எனக்கு சில அப்போஸ்தலர்களை தெரியும். They buy all bangan, all the vegetables for the church believer. சர்ச் விசுவாசிகளுக்கு என்று அவர் போய் உருளைக்கிழங்கையும் ஆனியனையும் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பார். அவருக்கு என்னத்துக்கு அப்போஸ்தல ஊழியம்? அவர் வெங்காயம் உரிக்க வேண்டியவர் தானே. No. இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. It's not fit for me. சத்தமா சொல்லுங்க. It's not fit. அது எங்களுக்கு தகுதி இல்ல. எல்லாரும் சொல்லுங்க. ஐயையையே. இது ஏன் கௌரவத்துக்கு இல்ல. இது நம்ம கௌரவத்துக்கு ஒத்து வராது. ஐயையையே எல்லாரும் சொல்லுங்க. ஐயையையே. This doesn't suit me. இது எனக்கு ஒத்து வராது. ஐயையையே. It's a low grade. Low grade. I will not get into all those serving tables. இந்த காரியங்களுக்குள்ள எல்லாம் நான் உள்ள போக மாட்டேன். God will give me appointed Holy Ghost people. கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜனங்களை கொடுப்பார். When I know that change my priorities. அவர்கள் எப்படி தங்களுக்கு எதுக்கு முதலிடம் கொடுப்பது என்பதை அறிந்தவர்கள். ஒரு அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. You know what they said? அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? We will give ourselves. நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுப்போம். To prayer. ஜெபத்திற்கும். And to the ministry of the word. தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியத்திற்கும். எல்லாரும் கையை உயர்த்தி எழும்பி நின்னுடுங்க. All of you please raise up. At least for the satisfaction of the coordinator, stand up. தயவு செய்து கோஆர்டினேட்டரை திருப்திப்படுத்தவாவது எழும்பி நில்லுங்க. அவளுக்கு ஒரு ரிலீஃப் வந்துரும். அப்பாடா அண்ணன் made them to stand. Then we can go 1 hour also. அண்ணன் எழும்பி நிக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் திருப்தி பட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வாட்டுக்கு 1 மணி நேரம் போயிடலாம் நிக்க வச்சுக்கிட்டு. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. எப்போதும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. அக்கல் மணி சொரபோலாரு அக்கல் மணி தொரபல்வா அட்டோ அல்சரி மென்மல பரேட் ரோட்ட அல்சக ரண்டோல பரேட் ரோட். கவனிங்க. Let us forget our past. நம்முடைய கடந்த நாட்களை மறக்கலாம். 2012 2012 February. Let us give ourselves to our apostolic calling. நம்முடைய அப்போஸ்தல அழைப்புக்கு என்று நம்மையே அர்ப்பணிக்கலாம். An apostle, ஒரு அப்போஸ்தலன், a prophet, ஒரு தீர்க்கதரிசி, not a businessman. அவன் ஒரு வியாபாரி அல்ல. He is a beloved man. அவன் அவருடைய அன்பாளன். அவருக்கு அன்பானவன். அவன் காதலன். அவருடைய காதலன். அவன் இயேசுவின் காதலன். அவன் இயேசுவின் காதலன்.
எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. He is a lover of Jesus. அவர் இயேசுவை நேசிக்கிறவன். He is a praying man. அவர் ஜெபிக்கிற மனிதன். He is a praising man. அவன் துதிக்கிற மனிதன். He is a presence man. அவன் பிரசன்ன மனிதன். He is a word man. அவன் வார்த்தையின் மனிதன். We will give. எல்லாரும் சொல்லுங்க. We will give. நாங்கள் எங்களை தருவோம். Ourselves. எங்களையே தருவோம். To the ministry of the word. வார்த்தையின் ஊழியத்திற்கும் and to the prayer. ஜெபத்திற்கும் சத்தமா சொல்லுங்க. I will give. நான் கொடுப்பேன் என்னை. myself. என்னையே. to prayer. ஜெபத்திற்கும் and to the ministry of the word. கர்த்தருடைய வார்த்தை ஊழியத்திற்கும். I guarantee. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். When you do that, நீங்கள் இதை செய்யும்போது those murmurings, அந்த முறுமுறுப்புகள் God will take care of. கர்த்தர் அதை கவனித்துக் கொள்வார். When you do that, நீங்கள் அதை செய்யும் பொழுது, when you do that, நீங்கள் அதை செய்யும் பொழுது, the church growth, உங்கள் சபை வளர்ச்சி God will take care of. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். When the disciples took that decision, அந்த சீடர்கள் அந்த தீர்மானம் எடுத்தார்கள். 6:1 says, 6:1 சொல்லுகிறது, the church multiplied. சபை பெருகினது. 6:7 says, 6:7 சொல்லுகிறது, it greatly multiplied. அது அதிகமாய் பெருகினது. That's the prayer power. அதுதான் ஜெபத்தின் வல்லமை. That's the word power. அதுதான் வார்த்தையின் வல்லமை. அண்ணா, if I don't get into the work, அந்த வேலையை நான் பார்க்காவிட்டால் the whole work will collapse. எல்லா வேலையும் வீணாயிருமே. Let it collapse. அது வீணாகட்டும். But let not your apostolic calling collapse. ஆனா உங்க அப்போஸ்தல அழைப்பு வீணாயிர கூடாதேயா. Harakatarayoshanda. Are you getting what I am talking about? நான் சொல்லுகிறதை உங்களுக்கு பெற்றுக்கொள்கிறீர்களா? Harabatarayoshanda. Word. வார்த்தை போதனை. Can I tell you honestly? நான் உண்மையாய் சொல்லட்டுமா? If you read 1 hour with the word, spend time 1 hour with the word. 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் தியானித்துக் கொண்டிருந்தால் 1 hour you are with Jesus. நீங்கள் இயேசுவோடு 1 மணி நேரம் இருக்கிறீர்கள். Read 1 hour. 1 மணி நேரம் வாசியுங்கள். And walk outside. வெளியிலே நடங்கள். See the glory in you. உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையை பாருங்கள். See the presence in you. உங்களுக்குள்ள இருக்கிற பிரசன்னத்தை கவனியுங்கள். People will see it. ஜனங்கள் பார்ப்பார்கள். Your words will carry the glory. உங்களுடைய வார்த்தை அந்த மகிமையை கொண்டு செல்லும். That must come back to the church. அது மீண்டும் சபைக்கு வர வேண்டும். That is apostolic calling. அதுதான் அப்போஸ்தல அழைப்பு. Say hallelujah Lord. சொல்லுங்க ஹalleluya ஆண்டவரே. You know why we don't see the dead resurrection? ஏன் மரித்தோர் உயிரோடு எழும்புகிறதை நாம் இன்னும் பார்க்கவில்லை? We didn't release that level of presence and glory. அந்த அளவிற்கு பிரசன்னத்தையும் மகிமையும் நாம் கட்டவிழ்க்கவில்லை. Paul was preaching. பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். And he was a lamba preacher. அவர் நீண்ட பிரசங்கி. He was preaching long hours. அவர் நீண்ட மணி நேரங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். Clap your hands. கரங்களை தட்டுங்கள். Apostles are long hour preachers. அப்போஸ்தலர்கள் நீண்ட நேர பிரசங்கிகள். But not long hour storytellers. ஆனால் நீண்ட நேரம் கதா காலட்சேபம் செய்து கதை சொல்ற ஆள் இல்ல. They have so much word. அவர்களுக்குள்ளாக அவ்வளவு வசனம் நிரம்பி இருக்கும். When they open the mouth, அவர்கள் வாயை திறந்தாலே it floods. அவர் வெளியிலே நதி போல பாயும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Word filled life. வார்த்தை நிறைந்த வாழ்க்கை is God filled life. அது தேவன் நிறைந்த வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க. Word filled life. தேவ வார்த்தை நிறைந்த வாழ்க்கை is God filled life. தேவன் நிறைந்த வாழ்க்கை. Makarollo patto Rakoloppo Arenillo scopango Elandalopolando வார்த்தை நிறைந்த வாழ்க்கை தேவன் நிறைந்த வாழ்க்கை. தேவ வார்த்தை நிறைந்த வாழ்க்கை தேவன் நிறைந்த வாழ்க்கை. lamtoloppodoso dalabalaskaloco dilbalato soko mabrataasa koko. Never come and tell me you have no time for prayer. ஐயோ ஜெபத்துக்கு நேரமே இல்லைன்னு ஒருபோதும் வந்து சொல்லிவிடாதீங்க. Never come and tell me you have no time for word. கர்த்தருடைய வசனம் வாசிக்கிறதுக்கு மாத்திரம் நேரம் இல்லனே அப்படி சொல்லிராதீங்க. There is no time. அதுக்கு நேரம் இல்லைனா that means அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? resign your job. உங்க வேலையை விட்டு போகணும்னு அர்த்தம். ஒரு மாதிரி பாக்குறீங்களே. வேதம் நிறைந்த வாழ்க்கை தேவன் நிறைந்த வாழ்க்கை. தேவன் நிறைந்த வாழ்க்கை வேத வசனம் நிறைந்த வாழ்க்கை. வேதம் நிறைந்த வாழ்க்கை. Sebastian, our coordinator Sebastian started Sabha. Prayer பண்ண ஆரம்பிச்சார். வேதம் நிறைந்த வாழ்க்கை தேவன் நிறைந்த வாழ்க்கை. வேதம் நிறைந்த Listen, கவனிங்க. when Paul was preaching so many hours,
அத்தனை மணி நேரங்கள் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது one young man was sitting on the window. அங்கே ஜன்னல் அருகே ஒரு வாலிபன் உட்கார்ந்து இருந்தான். எதுக்கு? He was sleeping. அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். What a powerful preacher. என்ன அருமையான வல்லமையான பிரசங்கி. Paul looked at him. அவனை பார்த்தார் பவுல். He thought, let him sleep, let me continue. சரி, அவன் தூங்கினவன் தூங்கட்டும், நாம் பிரசங்கிக்கிறவர் பிரசங்கிக்கலாம் பிரசங்கி. And that fellow was sleeping, nodding, about to fall. அவன் இப்படி ஆடி ஆடி தூக்கத்துல விழுகிறது மாதிரி இருந்தான். Paul didn't feel a stop it. ஐயோ விழ போறானே நீ இரக்கம் கிடையாது. இவர் பாட்டுக்கு பிரசங்கிக்கிறார். Because Paul was so full of God's word. ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு கர்த்தருடைய வசனத்தில் நிறைந்திருந்தான். Makeliana shatta. ரிபலரப குரோபா. Boroboro hetta. ரிபலபரப குரோபா. Wigglesworth said, விக்கில்ஸ்வர்த் சொன்னார், if you are a man of God, நீங்கள் ஒரு தேவ மனிதனாய் இருப்பீர்கள், you must be like a sponge. நீ ஒரு பஞ்சு போல இருக்க வேண்டும். Wet sponge. அது தண்ணீருக்குள் மூழ்கி ஊறி போய் இருக்கிற பஞ்சு. Wherever you touch, எங்க ஊர்ன பஞ்ச தண்ணி ஊர்ல பஞ்ச தொட்டாலும் water oozes out. அதுக்குள்ள இருந்து தண்ணி வெளியே வரும். He said, அவர் சொன்னார், when a man of God, ஒரு தேவ மனுஷனை whenever you touch him, எப்ப எங்க தொட்டாலும் the word of God must ooze out. கர்த்தருடைய வசனம் வெளியில வரணும். Will you come back to your apostolic calling? உங்க அப்போஸ்தல அழைப்புக்கு திரும்பி வருவீங்களா? சொல்லுங்க கையை Will உயர்த்தி. you come back to that glory? அந்த மகிமைக்கு திரும்ப வருவீங்களா? Will you come back to the glory? அந்த மகிமைக்கு திரும்ப வருவீங்களா? Will you wash your hands for all those commitments and take the Bible? அந்த விசாரணை செய்கிற காரியங்கள் பந்து விசாரணைக்கெல்லாம் கையை கழுவி விட்டு தேவனோடு இருக்கிற தேவ வசனத்தோடு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? That's the need today for the nations. இன்றைக்கு தேசங்களுக்கு அதுதான் தேவை. An apostle ஒரு அப்போஸ்தலன் minus prayer life ஜெபம் இல்லாத அப்போஸ்தல வாழ்க்கை. is an administrator. அவன் ஒரு நிர்வாகி. A prophet ஒரு தீர்க்கதரிசி minus prayer life ஜெப வாழ்க்கை இல்லாத ஒரு தீர்க்கதரிசி is an accuser. அவன் குறை சொல்லுகிறவன், குற்றப்படுத்துகிறவன். An evangelist ஒரு சுவிசேஷகன் without prayer life ஜெப வாழ்க்கை இல்லாத ஒரு சுவிசேஷகன் is a tourist. அவன் ஊர் சுத்துறவன். A pastor ஒரு மேய்ப்பன் without the prayer life ஜெப வாழ்க்கை இல்லாத ஒரு மேய்ப்பன் is a manager. அவன் ஒரு நிர்வாகி. A teacher ஒரு போதகன் without a prayer life ஜெப வாழ்க்கை இல்லாத போதகன் is a sleeping tablet. அவன் தூங்க வைக்கிற தூக்க மாத்திரை. Say hallelujah, Lord. அல்லேலூயா ஆண்டவரே. How many of you decide, Anna, this is the word of the Lord for me? அண்ணே, இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்பதை எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? Let the whole work collapse. ஐயா, எல்லா வேலையும் நடக்காம போனாலும் பரவாயில்லை. But I don't want to be collapsed. நான் அழிஞ்சிர கூடாது, என் அழைப்பு அழிஞ்சிர கூடாது, என் அபிஷேகம் அழிஞ்சிர கூடாது. எல்லாரும் கையோ சொல்லுங்க. I give myself நான் என்னை தருகிறேன் to the ministry of the word. வார்த்தை போதிக்கிற ஊழியத்திற்கும் ஜெபத்திற்கும் என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறேன். Can I tell you one thing? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? You know what the Holy Spirit showed me? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதை தெரியுமா காண்பித்தார்? If the apostles have not decided that, அப்போஸ்தலர்கள் இதை தீர்மானம் பண்ணாவிட்டால், the whole apostolic revival would have died in 6th chapter. அப்படி அவர்கள் தீர்மானம் எடுக்காமல் இருந்தால் 6ஆம் அதிகாரத்தோடு முழு அப்போஸ்தலத்துவமும் அழிந்து போயிருக்கும். Lift your hand and say, forgive me, Daddy. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை மன்னியும் அப்பா. Forgive me, Jesus. என்னை மன்னியும் இயேசுவே. Forgive me, Holy Spirit. என்னை மன்னிங்க பரிசுத்த ஆவியானவரே. From today, இந்த நாளிலிருந்து I tell you, நான் சொல்லுகிறேன், in your presence, உம்முடைய பிரசன்னத்திலே, the presence of all the saints of God, இங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி நான் சொல்லுகிறேன், I give myself, நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் to your word, உம்முடைய வார்த்தைக்கு, and to your presence, உம்முடைய பிரசன்னத்திற்கு. That fellow fell down from the window. அங்கே தூங்கி ஆடிக்கிட்டே இருந்தானே, இப்ப வருவோம், அவன் கீழே விழுந்துட்டான், died. செத்தும் போயிட்டான். Paul didn't stay there for a funeral service. சரி, அங்க போய் அடக்க ஆராதனை நடத்தலாம்னு நிக்கவே இல்ல. அவரு he said, where is he?
எங்கப்பா அவன்? ஐயா, he died. அவன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். The mommy daddy said, அப்பா அம்மா சொன்னாங்க, Paul, பவுலே, why do you continue after 12 o'clock, 1 o'clock? ஒரு மணி ராத்திரி நடு ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு ஏப்பா அப்படி பிரசங்கிச்சுட்டே போயிட்ட? 7 o'clock we get up, 5 o'clock we get up. 5 மணிக்கு நாங்க எழும்பணுமே. And you send us 11:30. எங்களை 11:30க்கு அனுப்புறியே. From here to Tiruvallur it is 2 hours. ஐயோ, திருவள்ளூருக்கு இங்க இருந்து போறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமே. We sleep 2 o'clock. நாங்க 2 மணிக்கு போய் படுத்தோம். What a torture. என்ன படாத பாடு. Paul said, பவுல் சொன்னார், don't worry. கவலைப்படாதீங்க. If you are tired because of my preaching, என் பிரசங்கத்துல நீங்க களைத்து போயிருந்தால், I will take care of your tiredness. சரி, உங்க களைப்பை நான் பாத்துக்கிறேன். செகண்ட் ஷோ பார்த்துட்டு முழிச்சிங்கல்ல, அந்த காலத்துல செகண்ட் ஷோ பார்த்துட்டு கண்ணு முழிச்சிங்களே, அந்த கதையெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? whether you forget all those stories. This cannot be translated into any other language. ஓ, மற்ற மொழிகளிலே இதெல்லாம் மொழிபெயர்க்க முடியாது, தமிழுக்கு மாத்திரம். அமுது தமிழர்களுக்கு தமிழ் ஸ்பெஷல் இது. He said, where is the dead body? எங்கயா அந்த மரித்து போன சரீரம், சடலம்? He didn't pray. ஜெபிக்கவில்லை அவன். He was so conscious முழுவதும் அந்த பிரசன்னத்திலே of God's presence. தேவ பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது என்ற அந்த உணர்ச்சி. It's one thing to have God's presence. தேவ பிரசன்னத்தை வைத்திருக்கிறது ஒன்று. It's another thing to be conscious of that presence. அந்த பிரசன்னத்தின் நினைவாகவே வாழ்வது மற்றொன்று. That conscience come அந்த நினைவு வரும் by much word, அதிக வசனத்தினாலே, by much praise, அதிக துதியினாலே, by much speaking in tongues, அந்நிய பாஷை அதிகம் பேசுகிறதுனாலே, by much staying in the room. அறையிலேயே அமர்ந்திருக்கிறதுனாலே. You don't get the presence, நீங்க பிரசன்னத்தை பெற மாட்டீங்க. you get the consciousness of the presence. அந்த பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்ற நினைவிலே இருப்பீர்கள். When the conscience comes, அந்த மனசாட்சி வரும் பொழுது the flow, the presence begins to flow. பிரசன்னம் வெளியிலே போக ஆரம்பிக்கும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you have God's presence. உங்களுக்கு தேவ பிரசன்னம் இருக்குது. You don't need to pray for that. நீங்க அதுக்காக ஜெபிக்க வேண்டும். You have it. உங்களுக்குள்ள இருக்குது. But the problem is, பிரச்சனை என்னன்னா, your mind, உங்க மனசு, your emotion, உங்க உணர்ச்சி, you are not conscious. நீங்க அத குறிச்சு நினைவா இல்ல. You are conscious of your temptation more than the presence. உங்க பிரசன்னத்தை விட அந்த சோதனையை பத்தியே யோசித்து சோதனைக்குள்ளாகிறீர்கள். For that, அதற்கென்றே word வார்த்தை 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 word 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 by word. tongues 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 atti baralo tongues 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 hashkarabal barba Basha 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 bata shoko toko shiba basha. praise 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 Praise, 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 praise. Pray, 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 pray. Jabba, 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 jabba. That doesn't increase the presence. அது பிரசன்னத்தை அதிகரிக்காது. That gives you consciousness. அது உங்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கும். Consciousness releases the indwelling presence. உள்ளே இருக்கிற பிரசன்னத்தை உங்களுடைய மனோபாவம், மனோ உணர்வு வெளியே கொண்டு வரும். That's the ministry of an apostle. அதுதான் அப்போஸ்தலருடைய ஊழியம். Apostles, அப்போஸ்தலர்கள், prophets தீர்க்கதரிசிகள் are called to release the glory of God, the presence of God into this needy world. இந்த தேவையுள்ள உலகத்திற்குள்ளே அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளும் தங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் கட்டவிழ்க்கிறவர்கள். Can I tell you? நான் உங்களுக்கு When சொல்லட்டுமா? the presence goes, அங்கே பிரசன்னம் போகும் பொழுது the points will come, the word will come, the joke will come, the song will come, the anointing will come, the healing will come, all will come. ஐயா, குறிப்புகள் வெளியிலே வரும். அந்த பிரசன்னம் வெளியிலே போகும் பொழுது அற்புதங்கள் வெளியே வரும், சுகம் வெளியே வரும், விடுதலை வெளியே வரும், அபிஷேகம் வெளியே வரும், வார்த்தைகள் வெளியே வரும், பிரசங்கம் வெளியே வரும், எல்லாம் வெளியே வரும். Then he said, where is that boy? எங்கே அந்த பையன்? He went அவர் போனார், and touched. தொட்டார். Don't worry. கவலைப்படாதீங்க. ஐயோ, No prayer. ஜெபமே இல்ல. He just lied on the boy. அந்த பையன் மேல அப்படியே விழுந்தார். That's all. அவ்வளவுதான். Injection went. உள்ள போயிருச்சு ஊசி குத்துன மருந்து.
I don't see immediately he got up or not, that I don't know. உடனே அவன் எழுந்தானா எனக்கு தெரியாது. The injection given, உள்ள ஊசி போட்டாச்சு, the life went inside, உள்ள ஜீவன் பாஞ்சிருச்சு. he went up, மேல போயிட்டார், started his preaching again. மறுபடியும் விட்டாரா பிரசங்கம், விட்டாரா அதை தொடர்ந்தார். செத்தாலும் என் பிரசங்கத்தை நிறுத்த மாட்டேன் போயா. Even that boy died, I will not stop my preaching. I will raise up him and I will come and continue it. கோஆர்டினேட்டர் இங்கேயே வந்து நின்னு வாட்ச் பார்த்தாலும் நான் நிறுத்துற மாதிரி இல்லப்பா. அத வாட்ச் பண்றது மாதிரியே இல்ல, இந்த பிரசங்கத்துக்கு அது மேட்ச் பண்றது மாதிரியும் இல்ல. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ ஏத்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. That's the presence of God. அதுதான் தேவனுடைய பிரசன்னம். Now I am going to complete. இப்பொழுது முடிக்கிறேன். I am going to complete. நான் முடிக்க போகிறேன். I want apostles, prophets. இப்பொழுது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளும். Take with me to book of Romans. ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Chapter 15. 15ஆம் அதிகாரம். Verse 29. 29ஆம் வசனம். Quickly please. சீக்கிரமா எடுங்கள். Of Acts, Romans 15. ரோமர் 15ஆம் அதிகாரம். Verse 29. 29வது வசனம். I want you to put your finger there. அதிலே உங்களுடைய விரலை வைக்க விரும்புகிறேன். I want you to claim this. நீங்கள் சொல்ல வேண்டும் என விரும்புகிறேன். I want you to claim this. நீங்கள் இதை உங்களுக்கு சொந்தமாக்குங்கள். And Romans 1:11. ரோமர் 1:11. I want you to claim this. நீங்கள் அதை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள். I want you to claim this. நீங்கள் அதை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள். Acts 19:6. அப்போஸ்தலர் 19:6. I want you to claim it. அதை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள். 1 Timothy 4:14. 1 தீமோத்தேயு 4:14. I want you to claim it. அதை நீங்கள் உங்களுக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். 2 Timothy 1:6. 2 தீமோத்தேயு 1:6. I want you to claim it. நீங்கள் இதை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். Acts chapter 8. அப்போஸ்தலர் 8 verse 14. 14ஆம் வசனம் to 21. 21 வரை. I want you to claim it. நீங்க அதுக்கு உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். Hebrews 6:1. எபிரேயர் 6:1. I want you to claim it. நீங்கள் இதையும் உங்களுக்கு சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எப்ப நான் முடிக்கிறது இத்தனை வசனம் கொடுத்தீங்கன்னா அண்ணே இத்தனை வசனத்தை அப்படியே படபடபடன்னு கொடுத்தீங்க, அதான் வேர்டு. எல்லாரும் கை எடுத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Let us all touch that words. அந்த வார்த்தைகளிலே உங்களுடைய விரலை வையுங்கள். 15:29. சொல்லுங்க. 15 ரோமர் 15:29. Read it loudly. சீக்கிரமா வாசிங்க. All of you together. எல்லாரும் சேர்ந்து. One in the mic. ஒன்னு மைக்ல. All together. எல்லாரும் சேர்ந்து. But I know that when I come to you, I shall come in the fullness of the blessing of the gospel of Christ. When I come to you, I shall come in the fullness of the blessings of the gospel of Christ. Christ means the anointed one. நான் உங்களிடத்திலே வரும்போது கிறிஸ்துவின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். எல்லாரும் கையை சொல்லுங்க. I am an apostle. நான் ஒரு அப்போஸ்தலன். I am Paul. நான் பவுல். For my generation. என்னுடைய தலைமுறைகள். சத்தமா சொல்லுங்க. I am Paul. நான் பவுல். I am apostle Paul. நான் அப்போஸ்தலர் பவுல். For my congregation. நான் என்னுடைய சபைக்கு. I am Paul. நான் பவுல். For my generation. என்னுடைய தலைமுறைக்கு. Touch your finger there. அங்கே உங்களுடைய விரலை வையுங்கள். And say, Father, பிதாவே, let this 15:29 இந்த 15:29 be my testimony. அது என்னுடைய சாட்சியாய் மாறட்டும். In Jesus name. இயேசுவின் நாமத்தில் I long for it. நான் அதற்காக ஏங்குகிறேன். I desire it. அதை வாஞ்சிக்கிறேன், I தீர்மானிக்கிறேன். need it. அது எனக்கு தேவை. I believe it. அதை விசுவாசிக்கிறேன். Wherever I go. நான் எங்கெல்லாம் போகிறேனோ. I know. நான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். I will go. நான் போவேன். With the fullness of the blessings of the gospel of Christ. கிறிஸ்துவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு போவேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Paul didn't say, பவுல் இப்படி சொல்லவில்லை. I pray நான் ஜெபிக்கிறேன், that I may come to you with the fullness. அந்த பரிபூரணத்தோடு உங்களிடத்தில் வர வேண்டும் என ஜெபிக்கிறேன் என்று அங்கே சொல்லவில்லை. You know what he says? அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? I know. எனக்கு தெரியும். In other translation, இன்னொரு மொழிபெயர்ப்பிலே, I am sure. எனக்கு நிச்சயமாகவே தெரியும். எல்லாரும் கையை வச்சு I am sure. எனக்கு நிச்சயமாய் தெரியும். I know. எனக்கு தெரியும். When I go, நான் போகும்போது to my church, என்னுடைய சபைக்கு, to my home, என்னுடைய வீட்டுக்கு, to my ministry, என்னுடைய ஊழியத்துக்கு, to my country, என்னுடைய தேசத்துக்கு I go. நான் போவேன் with the full பரிபூரணத்தோடு of the blessings
ஆசீர்வாதங்கள் of the gospel சுவிசேஷத்தின் of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு போவேன் என்பது எனக்கு தெரியும். That's an apostolic ministry. அதுதான் அப்போஸ்தல ஊழியம். That's a prophetic ministry. அதுதான் தீர்க்கதரிசன ஊழியம். I conclude now, pastor, apostles, அப்போஸ்தலர்களை நான் முடிக்கிறேன் இப்பொழுது. prophets, I conclude now. இப்பொழுது தீர்க்கதரிசிகளை முடிக்கிறேன். Among all the ministries, எல்லா ஊழியங்களின் நடுவிலே these two ministries overflow with so much, they impart that anointing on other people. இந்த மற்ற ஊழியங்களுக்கு நடுவிலே இந்த ரெண்டு ஊழியம் தான் அவ்வளவு பொங்கி பாய்கிற பெரும் நதியாக இருந்து எல்லாரையும் நிரப்புகிறதா இருக்கிறது. It's a overflowing anointing. இது பொங்கி வழிகிற ஒரு அபிஷேகம். You touch people, நீங்க ஜனங்களை தொடுவீர்கள். Holy Ghost will fall upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வருவார். You touch people, நீங்கள் ஜனங்களை தொடுவீர்கள். gifts will be imparted. அவர்களுக்குள்ளாக வரங்கள் You பகிர்ந்தளிக்கப்படும். touch people, நீங்கள் ஜனங்களை தொடுவீர்கள். life will go. ஜீவன் பாயும். You touch people, நீங்கள் ஜனங்களை தொடுவீர்கள். healing flows. சுகம் பாயும். That's your anointing. அதுதான் உங்கள் That's an அபிஷேகம். அது apostolic உங்கள் anointing. அப்போஸ்தலர் அபிஷேகம். That's a prophetic அது anointing. தீர்க்கதரிசன Yeah, அபிஷேகம். யா பியா Rakala. கொட்டோகோ சீபா. Do you understand what I am talking நான் about? என்ன பேசுகிறேன் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? How many of you understand எத்தனை that? பேர் இதை புரிந்து கொண்டீர்கள்? Paul says to பவுல் Romans, சொல்லுகிறார் ரோமர்களுக்கு, when I come to you, நான் உங்களிடத்தில் வரும்பொழுது I want to see you, நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன். that I may give you some gifts to you. நான் உங்களுக்கு சில வரங்களை கொடுக்கும்படியாக. What gifts? என்ன வரங்கள்? Holy Ghost gifts. பரிசுத்த ஆவியின் வரம். Elaborate. இவலரபலரோகோ. That's your anointing. அதுதான் உன்னுடைய அபிஷேகம். Lift up your hand and கரங்களை say, உயர்த்தி சொல்லுங்கள். Father, பிதாவே, thank you. நன்றி. What an anointing. என்ன அபிஷேகம் அப்பா. What a calling. என்ன அழைப்பு அப்பா. What a noble calling. என்ன உன்னதமான அழைப்பு. What a rich calling. என்ன செழிப்பான அழைப்பு. What a glorious calling. என்ன மகிமையான அழைப்பு. What a privilege. என்ன பாக்கியம். What a responsibility. என்ன பொறுப்பு அப்பா. I overflow நான் பொங்கி வழிகிறேன். with your Holy Ghost, பரிசுத்த ஆவியிலே, with your gifts, உம்முடைய வரங்களிலே, with your fullness, உம்முடைய பரிபூரணத்திலே, with the blessings of the gospel. சுவிசேஷத்தின் சம்பூரணத்தினாலே, Christ in me, கிறிஸ்து எனக்குள் the இருக்கிறார். anointing in me. என்னுடைய அபிஷேகம் இருக்கிறது. Wherever I go, எங்கெல்லாம் நான் போகிறேனோ, I change the நான் அந்த atmosphere. சூழ்நிலையை மாற்றுவேன். Father, பிதாவே, I commit myself. என்னை அர்ப்பணிக்கிறேன். I am a presence man. நான் ஒரு பிரசன்ன மனிதன். Thank you for doing it. இதை செய்கிறதற்காய் நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, I carry Jesus. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவை I சுமக்கிறேன். carry Christ. நான் கிறிஸ்துவை சுமக்கிறேன். Wherever I go, எங்கெல்லாம் நான் the போகிறேனோ, presence goes, பிரசன்னம் the போகிறது, glory goes, மகிமை போகிறது, healing goes. சுகம் போகிறது. From today, இந்த நாளிலிருந்து my number one job என்னுடைய முதலாவது வேலை is to cultivate the consciousness of His presence. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்ற மனோபாவத்தை நான் அபிவிருத்தி செய்ய போகிறேன். I have God in me. எனக்குள்ளே தேவன் I இருக்கிறார். have Holy Ghost in me. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் I have இருக்கிறார். Jesus in எனக்குள் me. இயேசுவும் இருக்கிறார். But ஆனால் I allowed my mind to be distracted. இதை தடுக்கும்படியாக என்னுடைய மனதிற்கு நான் விட்டு விட்டேன், இடம் கொடுத்து விட்டேன். Forgive me, Jesus. என்னை மன்னியும் இயேசுவே. Forgive me, Daddy. மன்னிங்க அப்பா. Cleanse me by the blood. என்னை இரத்தத்தால் கழுவும். Now you say it. இப்பொழுது I சொல்லுங்கள், have God in me. எனக்குள்ளே தேவன் I have the இருக்கிறார். apostolic anointing எனக்குள்ள in me. அப்போஸ்தல அபிஷேகம் இருக்கிறது. I have the measureless anointing in எனக்கு me. அளவில்லாத அபிஷேகம் இருக்கிறது. Now I will cultivate the habits. நான் அந்த பழக்க வழக்கங்களை உருவாக்க I will போகிறேன். cultivate the consciousness. அந்த மனசாட்சியை, அந்த மனோபாவத்தை நான் வளர்க்க போகிறேன். By word. வார்த்தையின் மூலமாக, By tongue. என்னுடைய அந்நிய பாஷை மூலமாக, By prayer. ஜெபத்தின் மூலமாக, By prayer. அதோடு கூட துதி ஜெபத்தின் மூலமாக. Thanக் you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Thank you, ஆவியானவரே. Holy Spirit. நன்றி பரிசுத்த Holy ஆவியானவரே. Spirit. பரிசுத்த ஆவியானவரே, Thank you. நன்றி. Jesus. ஜீசஸ், Thank you. நன்றி. Daddy. அப்பா, Thank you. நன்றி. The word you gave me நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை is for all my brothers and sisters. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, All for the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய For சபைக்கு, all apostles. எல்லா அப்போஸ்தலர்களுக்கும், For all prophets. எல்லா For தீர்க்கதரிசிகளுக்கும், our own life. எங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும் We receive your word நான் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். with all reverence. எல்லா பக்தியோடும், With all பயபக்தியோடும், honor. எல்லா கனத்தோடும், With all honor. எல்லா கனத்தோடும் We receive it. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். Thank you, Father. நன்றி பிதாவே. From today, இந்த நாளிலிருந்து my number one job என்னுடைய முதலாவது வேலை is to develop the consciousness of your presence. உம்முடைய பிரசன்னம் எனக்குள் இருக்கிறது என்ற அந்த உணர்வை வளர்த்துக் கொள்வேன். I will do anything for that. அதற்காக எதை வேண்டுமானாலும் I செல்லுவேன். will do anything for that. அதற்காக எதை வேண்டாமானாலும் செய்வேன். When the
consciousness come, அந்த மனோபாவம் வரும் பொழுது your glory flows, உம்முடைய மகிமை வெளியே your life புறப்படும். flows, உம்முடைய ஜீவன் பாயும். your presence flows. உம்முடைய பிரசன்னம் வெளியே பாயும். What a privilege. என்ன பாக்கியம் அப்பா. What a privilege. என்ன பாக்கியம் அப்பா. How much you trusted me. எவ்வளவு நீர் என்னை நம்பிட்டீர். How much you trusted. எவ்வளவு நீர் என்னை நம்பி இருக்கிறீர். I am not a project manager. ஆண்டவரே நான் ஒரு ப்ராஜெக்ட் நடத்தக்கூடிய மேனேஜர் அல்ல. I am a presence manager. நான் பிரசன்னத்தை கையாளுகிற தேவ மனிதனாய் இருக்கிறேன். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். The word you gave me, Father, பிதாவே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை I gave to your people. உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து விட்டேன். My job is over. என் வேலை முடிந்ததப்பா. Take your people. உம்முடைய ஜனங்களை கையில எடுத்துக்கொள்ளும். Take this word. இந்த வார்த்தையை கையில எடுத்துக்கொள்ளும். Rise up apostles. அப்போஸ்தலர்களை எழுப்பும். Rise up prophets. தீர்க்கதரிசிகளை எழுப்பும். Thousands of apostles. ஆயிரக்கணக்கான அப்போஸ்தலர்கள். Thousands of prophets. ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகளை Who எழுப்பும். carry your glory. உம்முடைய மகிமையை சுமந்து செல்கிறவர்களாய் எழுப்பு. Glory. உம்முடைய மகிமையை சுமக்கிறவர்களாய் எழுப்பு. Change nations. தேசங்களை இவர்கள் மாற்றட்டும் அப்பா. Thank you, Father. பிதாவே உமக்கு நன்றி. God is releasing mighty presence of God apostles. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பிரசன்ன அப்போஸ்தலர்களை கர்த்தர் இங்கே கட்டவிழ்த்திருக்கிறார். Nations are going to be changed. தேசங்கள் மாறப் போகிறது. Hallelujah, Lord. Hallelujah. The only cost you have to pay, நீங்கள் செய்ய வேண்டிய விலைக்கிரயம் time with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு செலவழிக்கிற நேரம். All the other things he will take care. மத்த காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். Are you happy? உங்க சந்தோஷமா? Are you getting the truth? சத்தியத்தை பெற்றுக்கொண்டீங்களா? Will you be mighty apostle for the வல்லமையான அப்போஸ்தலர்களாக தீர்க்கதரிசிகளாக இருப்பீர்களா? Will you rise up as a prophet? ஒரு தீர்க்கதரிசியாய் எழும்புவீர்களா? For times like this. இதை போன்ற ஒரு காலத்திலே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை We ஆசீர்வதிப்பார். love you. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். We want to see you உங்களை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். raising the dead, மரித்தோரை எழுப்புகிறவர்களாக, imparting the anointing, அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறவர்களாக, imparting the glory, மகிமையை செலுத்துகிறவர்களாக. even before opening your mouth. உங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே Let the glory fill the auditorium. அந்த இடம் முழுவதையும் அழுவா எல்லாத்தையும் பரிசுத்தாவின் நிரப்பணும். Nations doesn't need another sermon. இன்னொரு பிரசங்கம் தேசத்துக்கு தேவையில்லை. They need the presence of God. தேவ பிரசன்னம் அவர்களுக்கு தேவை. They need the glory of God. அவர்களுக்கு தேவனுடைய மகிமை தேவை. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. நிரம்பி வழிய செய்யுமே எப்போதும் என் பாத்திரம் கவிஞொழுகா நிறைச்செல்லோ என்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். கவனிங்க, நீங்க எல்லாரும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். இந்த கோஆர்டினேட்டர் வந்த உடனே எல்லாம் ஓடிடாதீங்க, அண்ணன் போயிட்டாருன்னு இங்க இருந்து ஒரு ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கலன்ற மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்துட்டு வெளியே போங்க. நீங்க இங்க எவ்வளவு டிசிப்ளினா இருக்கிறீங்களோ அவ்வளவுதான் உங்க சபையார் உங்களுக்கு இருக்க போறாங்க. வீட்லயும் இருப்பாங்க. Please sit for 2 minutes.